நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். என் நேசிக்கு நல்ல பிதாவே, இந்த மகிழ்ச்சியான மாலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனை கருத்து இந்த நாளை காணும்படி செய்து இந்த மாறுபடும் சமூகத்திலும் இந்த ஆராதிக்க துதிக்க ஸ்தோத்தரிக்க வந்திருக்கிறோம். தேவனை கத்ததாமே, இந்த மாறு பொழுதை கத்ததாமே, இந்த ஆராதனை கத்தரை ஆசீர்வதிப்பீராக. வர வேண்டிய பிள்ளைகளை நேரத்தோடு கூட்டி சேர்க்கும்படி ஜெபிக்கிறப்பா. தேவன் தாமே இந்த நாளில் இந்த திருச்சபை தொடங்கி ஆண்டு விழாக நாங்கள் நினைவு கூறுவோம். கத்தாவே, இந்த நாளை துதிக்க ஸ்தோத்தரிக்க வந்திருக்கிறோம். வந்திருக்க எல்லா பிள்ளைகளும் நன்றி செலுத்துகிறோம். வந்து கூட பிள்ளைகளை தேவன் தூதன் அனுப்பி கரங்களை பிடித்து எங்கள் மதியில் தடைகளை நீவி கொண்டு சேர்க்கும்படி ஜெபிக்கிறப்பா. பாடல், ஆராயணை, செய்திகள், ஜெபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்தி வழிநடத்தும். தொடக்க முதல் முடிய மட்டும் பரிசுத்தாவின் ஆளுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்தும். இயற்கை அனுமாக்கி தாரும். துதிக நம்ம மக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காருவோம். நம்ம ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசத்தின் மீதே கண்களை பாசமாய் நோக்கிடுவார். தேசத்தின் நன்மை, தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார். தாசர்கள் வேண்டிடுவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரின் வாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார். எல்லா நம்பிக்கையோடு சேர்ந்து பாடுவோமா? கர்த்தரின் வாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார். தாழ்வைக்கும் தேசம் இயேசு தருவார், காத்திருந்தே அடைவோம். தாழ்வைக்கும் தேசம் இயேசு தருவார், காத்திருந்தே அடைவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. ஆண்டுகள் நன்மையினால் முடி சூண்டு வளம் பெருக. சேர்ந்து சொல்லுவோமா?
சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் 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 கிருபை. உண்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவோம். உண்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவோம். தூய கற்புள்ள தேவ சபையாய் தீவிரம் சேர்ந்திடுவோம். தூய கற்புள்ள தேவ சபையாய் தீவிரம் சேர்ந்திடுவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. ஆமென். கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு பாடல கூட நம்ம சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துவோம். நன்றி 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 என்று துதிக்கிறோம். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறோம். நன்றி ஐயா, நன்றி ஐயா. இயேசுவே, கடந்த 12 ஆண்டு காலமாய் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த சபைக்காக நமக்காக செய்த எல்லா நன்மைகளை நினைத்தவர்களாக நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட இந்த பாடலை சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துவோம்.
துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா உமக்கே தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கின்றீர். தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீர். நன்றியோடு பாடுமா. தகுதியில்லா இயேசுவே தாங்கி தாங்கி வழி நடத்தி அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உம் கரங்களிலே. அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உம் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று இயேசுவே நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா உமக்கே நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா உமக்கே நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா உமக்கே நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருடைய உள்ள நன்றியால் நிரம்புகிறது? கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்கு நம்ம எவ்வளவு வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர் நன்றி சொன்னாலும் அதற்கு ஈடே ஆகாது. ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே இன்னொரு பாடலை கூட நம்ம பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மையப்படுத்துவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். அன்பையே நம்பியிருப்பேன். எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாமா? உம்மை நம்பும் நான் உம்மை நம்புவேன். நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன். நான் உம்மை நம்புவேன். உம் அன்பையே நம்பியிருப்பேன். சேர்ந்து பாடுவோமா? உம்மை நம்புவேன். நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். இயேசுவே உம்மை நம்புவேன். நான் உம்மை அன்பையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையானி, என் கேடகமும் மானி. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன். நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம்மை நம்புவேன். நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். செய்து பாடுவாமே.
நல்லா உற்சாகமாய் கலந்து பாடலாமா? உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பி இருப்பேன். இயேசுவே உம்மை நம்பும் நான் உம்மையே நம்பி இருப்பேன். இயேசுவே உம் அன்பை நம்பும் நான் சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம். உம்மை நான் நல்ல உற்சாகமாய் பாடலாமே. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம். உம்மை நம்புவேன் உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஆமே. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன் உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன் உம்மையே நம்பி இருப்பேன். ஹல்லேலூயா. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன் உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஆமென், ஆமென். எல்லாரும் கடங்களை எழுந்து நிற்கலாம். நம்ம கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதித்து பிற்பாடு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். எல்லாரும் கடங்களை கொஞ்ச நேரம் நம்ம எழுந்து நின்று கர்த்தரை விடுதலையோடு கூட ஆராதிக்கலாம். கர்த்தர் இந்த நாளிலே கூட நம்முடைய சபையினுடைய ஆண்டு விழாவை கொண்டாடும்படியாக கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக, எல்லா இரக்கங்களுக்காக, அவர் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் செய்திருக்கிற எண்ணி முடியாத அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் துதிக்கலாம். இதுவரைக்கும் நம்மை நடத்தினார், இதுவரைக்கும் நம்மை தாங்கினார், இதுவரைக்கும் சுமந்தார், இனிமேலும் அவர் அப்படி செய்வார் என்ற நம்பிக்கையோடு கூட எல்லார் கண்களை மூடி கொஞ்ச நேரம் வாயில திறந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கலாமா? யாரும் அமைதியா இருக்கக்கூடாது. எல்லா இருக்கடங்களை கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் செய்த எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழ்ந்த நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குறைவுகளிலே நீர் எங்களுக்கு கர்த்தாவே நிறைவாய் வந்து எங்களுடைய தேவைகளை சந்தித்தீரே, ஆகவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பலவீனங்களிலே பலன் தந்து எங்களை பாதுகாப்பாய் நடத்தி வந்தீரே, உள்ளத்தின் ஆழ்ந்த நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா நீர் ஒருவரே எங்களை நடத்தினீர், நீர் ஒருவரே எங்களை நடத்தினீர். அப்பா அந்நிய தேவர்கள் அவர்களோடு இருந்ததில்லை என்ற வார்த்தையின்படி நீர் ஒருவரே எங்களை கர்த்தாவே இத்தனை ஆண்டு காலமாய் அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி எங்களை ஒரு குறைவு இல்லாமல் அதிசயமாய் நடத்தி வருகிறீரே, உள்ளத்தின் ஆழ்ந்த நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லா வாயில திறந்து நன்றி நிறைந்த இதயத்தோடு அப்பா நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி, எல்லா உபகாரங்களுக்காக நன்றி. சங்கீதக்காரன் சொன்னது போல கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் இடத்தை செலுத்துவேன். என்னுடைய ரட்சிப்பின் பாத்திரம் எடுத்துக்கொண்டு ரட்சகா இந்த மாலவேளை நாங்களுமை தொழுது கொள்ளுகிறோம், நாங்களுமை தொழுது கொள்ளுகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. உம்மை துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. நன்றியோடு பாடுவோமாம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே இசையா. உம்மை உயர்த்திடுவே. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. சேர்ந்து பாடு ஹல்லேலூயா. எங்களுடைய ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாயிருந்து எங்களை அதிசயமாய் நடத்தி வந்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா இசையா, உம்மை உயர்த்திடுவேன். உங்க சத்தம் உயரட்டும். நல்ல கரங்களை பாடலாமா? நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆமென். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ நன்றி ஐயா. நன்றியோடு எல்லாரும் கரம் தட்டி பாடலாமா? நன்றி அப்பா. ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா இசையா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உள்ளது நாட்டு சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் எங்களை ஒரு குறைவில்லாமல் நடத்தினீரே, மகிழ்வை தந்தீரே. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா இசையா. குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை செய்தேன் பதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன் சோதனை செய்தேன் பதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி
சேர்ந்து பாடுவோமா? நன்றி நன்றி ஐயா இசையா உம்மை உயர்த்திடுவேன். அக்கினியில் நடந்து வந்தோ ஆனால் மூழ்கி போகவில்லை அப்பா. கண்ணீரை கடந்து வந்தோ நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அருணங்களை உமது கிருபையினால் கடந்தோ இனி வரும் நாட்கள் எல்லாம் மகிமைதனை காண்போ. பாடுமா? உமது ஹல்லேலூயா கிருபையினால் கடந்தோ இனி வரும் நாட்கள் எல்லாம் மகிமைதனை காண்போ. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தெய்வமே, எங்கள் ராஜா, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையே. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். நல்ல கரங்களை தட்டி ஆவில் நிறைந்து எங்களை இதுவரைக்கும் அதிசயமாய் நடத்தி வந்தீரே. நாங்கள் அக்கினியில் நடந்தாலும் எந்த ஒரு சேதமும் இல்லாமல் எங்களை பாதுகாத்தீரே. தண்ணீரை கடந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லப்பா. உம்முடைய கிருபை எங்களை விட்டு, எங்கள் குடும்பத்தை விட்டு, எங்களுடைய ஊழியத்தை விட்டு இதுவரைக்கும் விலகாமல் இருந்ததற்காக உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். Thank you Jesus. Shabarahadala maradala raba rel maragadala barabaduna mashandala ragadula baurahandane likamadula bashadala rarabaladula raganama. எங்களை சுமந்து வந்த கிருபைக்காக நன்றி. எங்களை தாங்கி வந்த கிருபைக்காக நன்றி. நல்ல எபினேசராய் இதுவரைக்கும் உதவி நீரே. உள்ளத்தின் ஆழத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் செய்திருக்கிற நன்மைகளை நினைத்து பார்க்கும்போது நாம் ஒன்றை சொல்ல முடியும். தாழ்வில் இருந்த நம்மை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொன்னது போல நம்முடைய தாழ்விலமை நினைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின நம்மை கர்த்தர் இதுவரைக்கும் உயர்த்தி வைத்து அவர் நடத்தி வருகிற கிருபைகளை எண்ணினவர்களாக நல்ல கரங்களை ஆடு மகிமை செலுத்துவோமா? நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் உங்க இரண்டு கரங்களை வானத்தினராக உயர்த்தி இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே, எங்களை தாழ்வில் எங்களை நினைத்தீரே. ஒன்றுமில்லாத நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்தீரே. எபினேசரா இதுவரைக்கும் நடத்தினீரே. எங்களை சுமந்தீரே, எங்கள் மேல் நினைவா இருந்தீரே. உள்ளத்தின் ஆழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துவோம்னு சொல்றவங்க மாத்திரம் உங்க இரண்டு கரங்களை வானத்தினராக உயர்த்தி ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. உங்க சத்தம் உயரட்டும். ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல
தகப்பன் உமை போல இல்ல, ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. எத்தனை பேர் சொல்ல முடியாமே? ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயம். எல்லாரும் உங்க இருதயத்துல கரங்களை வைத்து சொல்லுவோம். நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. ஹல்லேலூயா. நான் இதற்கான பாத்திரன் அல்ல. ஹல்லேலூயா. இது கிருபையே வேறொன்றும் நல்ல. ரெண்டு கரங்களை வணங்க. ஹல்லேலூயா. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. இயேசையா நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி அப்பா. நானும் என் வீடும் என் வீட்டாரனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி அப்பா. ஒரு கரு போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே. கடைசி எல்லாரும் கரங்களை வந்து எபினேசரை ஆராதிக்கலாமா? எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி அப்பா. நன்றி, நன்றி, நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா?
இதுவரைக்கும் நல்ல எபினேசரா நம்மை விட்டு விலகாமல் நம்மை கண்மணி போல பாதுகாத்த தேவனுக்கு நல்ல கரங்களை ஆண்டு நாம் பயன்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். இந்த மாலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த சபையை ஆரம்பித்து நடத்தி வந்து இந்த இடத்துல ஒரு தேவ ஆலயத்தை கட்டி 2010ஆம் ஆண்டு அதை தேவனுக்கென்று பிரதிஷ்டை பண்ணவும் இந்த நாள் வரையிலும் இந்த ஊழியத்தை செய்து வரவும் ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணியிருந்தார். இன்றைக்கு அவருடைய கிருபையை நாம் நினைத்து தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இதுவரைக்கும் தேவன் நமக்கு பாராட்டின அவருடைய கிருபையை நினைத்தவர்களாய் நம்ம எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென். நம்ம எல்லாரும் உட்காரலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மணி 8 ஆகிவிட்டது. தூரத்திலிருந்து வந்த ஐயாவுக்கு நாம் நேரத்தை கொடுக்கணும். ஆகவே ஐயா அவர்கள் ஆண்டவருடைய செய்தியை கொடுத்து முடித்த பிற்பாடு ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நேற்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையினால் அநேகரை ஆண்டவர் சந்தித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். இன்னைக்கும் தம்முடைய தாசனை அவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். நாம் செபநிலையோடு இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? நேற்று எத்தனை பேருக்கு இந்த கூட்டம் ஆசீர்வாதமாக இருந்தது? சத்தத்தை காணோம். அல்லேலூயா. நான் பேசுகிறது ஆவியானவர். அவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறவர், பலகீனங்களை பலன் கொடுக்கிறவர். நான் பலகீனத்தோடு வந்திருந்தால் நம்மை பலப்படுத்தி அனுப்புகிறவர் ஆண்டவர். கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. இந்த தினத்தில் ஒரு வார்த்தைகள் மத்தியில் ஆண்டவர் கொடுத்தார். இந்த வசனத்தை யாருக்கா தெரியுமா? எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இந்த வசனத்தை வாசியுங்கள். ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து எனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து என் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவைகளின்படி செய்கிறதில்லை. வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எசேக்கியேல் கூறினார். இன்றைக்கி நம்மை பார்த்து அதை ஆவியானவர் சொல்கிறார். கண்களை மூடுவோம். கர்த்தர் நம்மோடு கூட வெளிப்படும்படியாக அவருடைய வார்த்தை நம்மத்திலே கிரியை செய்யும்படியாக. ஹல்லேலூயா. நன்றி உள்ள இதயத்தோடு நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான ஆண்டவரே, 12 ஆண்டுகள் கூட இருந்து இந்த 13ஆம் ஆண்டுக்குள் பிரவேசிக்க செய்திருக்க திருசபைக்காக நன்றி செலுத்தும். இந்த திருசபையை ஸ்தாபித்தவர் நீர், இதை உருவாக்கினவர் நீர். ஆரோனை போல் ஒருவன் அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை யாரும் செய்ய முடியாது. நீர் அழைத்திருக்கிறேன். இந்த தாசர்களை அழைத்து இந்த திருசபையை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. இந்த 2ஆம் நாளிலும் தேவனுடைய ஜனத்தோடு எழுப்பிடுகிறார். நீ என்ன மன்னாவை வைத்திருக்கிறாரோ ஜனங்களுக்கு நீ கொடுப்பீராக. ஆண்டவர் பேசுகிறார், ஆவியானவர் வெளிப்படுகிறார். வந்த ஜனங்கள் வந்தவனமாய் அல்லப்பா, விடுதலையோடு கடந்து போகணும். பலகீனங்கள் மாறணும், கட்டுகள் அறுக்கப்படணும். ஓ ராபா, அநேக பலகீனத்தோடு வந்திருக்கிறார். அந்த பலகீனைக்கு மாறணும், பைன் மாறணும், முதுகில் காணப்படும் வலிகள் மறையணும், வயிற்றுக்குள் காணப்படும் போராட்டங்கள் மாறணும், ஒற்ற தலைவலிகள் மாறணும். நீர் என்ற நாளிலே கிரியை செய்யும். மத்தியில் இறங்கி உலாவிக் கொண்டிருக்கிறேன், பிராவை போலும் உலாவிக் கொண்டிருக்கிறேன். ஓ ராபா ஹந்தாரா தூரா பலா ஹந்தார்.
ஆவியான தெய்வங்கள் மத்தியில் இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து வந்த மக்களை ஆசீர்வதியும், திருசபையை ஆசீர்வதியும். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு நாமத்தில் எனக்கு அழைப்பு கொடுத்த அருமையான தலைமை பாஸ்டர் டேவிட் ஐயா அவர்களுக்கும், அருமையான இந்த திருசபையின் போதகர் பாஸ்டர் இம்மானுவேல் அவர்களுக்கும், அருமையான திருசபை மக்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் என் உள்ளார்ந்த வாழ்த்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாத்திரமல்ல, நங்களூர் பிறந்த அருமையான போதகர் அவர் வந்திருக்கிறார். அவர்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நாம் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நீங்கள் விசுவாசியும் கர்த்தருடைய வார்த்தை நம்ம நிச்சயம் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசிக்கின்ற பொழுது கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை மாத்தியிலே செய்வார். நம்ம எல்லாம் விசுவாசிகள் தான். அநேகத்தில் பலகீனமாக இருக்கும். இன்னும் விசுவாசத்தில் நினைச்சணும், பலப்படணும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தைகளை தேடி வருகிறார். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கன் சொல்லுகிறார் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எங்கள் வாசியுங்கள். நான் உடனே குறிச்சிட்டு வரல, கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. எந்த வசனத்தை நான் குறிக்கலை. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. யாரை நோக்கி கூப்பிடணும்? ஆண்டவர் நோக்கி கூப்பிடு. எந்த பிரச்சனையானாலும், எந்த போராட்டமானாலும், அது குடும்பத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம யாரை தான் நம்பணும்? கர்த்தரை நம்பணும். அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். பேர் என்னதுதான்? ஆண்டவருக்கு பேர் என்னங்க? ஜெபத்தை கேட்கிறவரே. கண்டிப்பாக கேட்பார். ஆண்டவர் ரொம்ப நல்லவர், ஜனங்களை நேசிக்கிறவர். அந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அல்லேலூயா. நம்மை ரட்சிப்பதற்காக, நம்மை விடுதலை ஆக்குவதற்காக, நம்ம சிறையிருப்பை மாற்றுவதற்காக, நம் கண்ணீரை துடைப்பதற்குத்தான் பிதாவாகிய தேவன் அவர் இந்த பூமிக்கு அனுப்பினார். அல்லேலூயா. வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டவர். அல்லேலூயா. அதிசயமானவர், ஒரு அதிசயமான பிறவி அவர், அற்புதமான பிறவர். ஆனால் அவருடைய நாமம் என்னது? அதிசய நாமம். அல்லேலூயா. ஆக அந்த ஆண்டவர் நிச்சயமான மத்தியில் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ யார் நோக்கி கூப்பிடணும்? இறைமைச்சர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்போது அவங்க பாபிலோனில் சிறையிருப்பாக இருக்கிறார்கள். 70 வருஷம் சிறைப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்போதும் அவங்ககிட்ட அவர் பேசுகிறார். என்ன நோக்கி கூப்பிடுப்பா, ஆண்டவர் நோக்கி நீ கூப்பிடு, நிச்சயமான சிறையிருப்புகள்லாம் மாறும் என்று சொல். அப்படியே ஜனங்கள் கூப்பிட்டார்கள். குறித்த நாட்களிலே கர்த்தருடைய சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா. அதனால் அநேகருடைய சிறையிருப்பை கர்த்தர் நிச்சயிப்புகிறார், மாற்றப்படுகிறார். சங்கீத புத்தகம் 91ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். சங்கீதம் 91:15 நீங்கள் வாசியுங்கள். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருட்செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். அல்லேலூயா. நம்மை கனப்படுத்துவார். ஆபத்து காலங்கள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது யாரை நோக்கி கூப்பிடணும்? அவரை தான் நோக்கி கூப்பிடணும். அப்படி கூப்பிட்டு பாருங்களேன், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஏசாயா சொல்லுகிறார் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் ஜெருசலேமிலே வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே மறு உத்தரவு. அல்லேலூயா. இவ்வளோ அருமையான ஆண்டவர் பார்த்தீங்களா? நாமெல்லாம் யாருங்க? சீயோன் வாசிகள், சீயோனை சேர்ந்தவர்கள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். நம்மை பார்த்த ஆவியானவர் சொல்கிறார், சீயோனை சேர்ந்த ஜனமே, இனி நீ என்ன செய்ய மாட்ட? காலமெல்லாம் கண்ணீரா? காலமெல்லாம் பாடுகள் தானோ? காலமெல்லாம் வேதனை தானோ? இல்லைங்க, கொஞ்ச காலம்தான் பாடு. ஆசீர்வாதம் நிரந்தரம். அல்லேலூயா. நம்ம ஆசீர்வதித்த ஆண்டவர் பூமிக்கு இறங்கி வந்தார். பிரியமான சகோதரியே, அல்லேலூயா. ஒரு 3 நபர்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 3 பேரும் பிரஜாதி மக்கள் தான். ஆண்டு மேல் எவ்வளோ நம்பிக்கை வச்சான் பாருங்க. 3 பேர் பிரஜாதி மக்கள் ஆண்டு மேல் விசுவாசம் வைத்து அந்த அற்புதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதிசயங்களை அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. எடுத்து வாசியுங்கள். மத்தேயு சுவிசேஷம்
15ஆம் அதிகாரம் 21 சில வசனத்தை நீங்கள் வாசிங்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு நல்லா கவனிங்க, அவ்விடம் விட்டு புறப்பட்டு அப்பொழுது திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார். அல்லேலூயா. அப்படி நிறுத்திக்கிங்க. அப்படியே பிரச்சனை என்ன? மகள் மரண அவஸ்தை, கொடிய காரணம் பிசாசினால் தாக்கப்பட்டு வேதனைப்பட்டு. எவ்வளோ இடம் போயிருப்பாங்க, எத்தனை குறிமாட போனாங்களோ, எத்தனை மந்தவாய் போனாங்க தெரியாது. ஆனால் ஆண்டவராக இயேசு இந்த பூமிக்கு எதற்கு வந்தார்? அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிற, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவராய் சுற்றி தெரிந்தார். அல்லேலூயா. இன்று மரித்தனவை செய்து கொண்டிருக்க, மரித்தேன், இதோ சதா காலங்களுடன் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. உயிர்த்தெழும் ஆண்டவர் இன்று நமத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார், கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இன்றும் அந்த அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நான் செய்த அற்புதங்களை தான் செய்வீர்கள், இதை காட்டிலும் மேலான அற்புதங்களை செய்வீர்கள். இன்றைக்கு அவர் செய்து கொண்டு இருக்கிறார். ஊழியர்களை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். போகும்னா அவனுடைய வல்லமை விளங்க பண்ணுகிறார். அதுதான் அபிஷேகத்தை கொடுத்து வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் இன்றும் ஒரு கிரியை செய்வதன் கண்களால் பார்க்க முடியும். அருமையான தேவ ஜனமே, நம்முடைய ஆண்டவர் இன்று உலாவிக் இந்த சபைக்குள் ஒரு உலாவிக் கொண்டு இருக்கிறார். நமத்தில் ஒரு அசைவாடி கொண்டு இருக்கிறார். பிராவை போல் இந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருப்ப நான் பார்க்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பாருங்க, ஒரு பிரஜாதி மனுஷி, ஒரு கானானிய ஸ்திரீ, ஒரு தேவன் அற்றவள் ஆண்டவரை கேள்விப்பட்டு தேடி வரா. எப்படி கூப்பிடுறா? தாவீதின் குமாரனே, இறங்கும் ஆண்டவரே. என்ன எதை வச்ச சொன்ன அந்த வார்த்தையை? அவர் இரக்கமுள்ள ஒரு ஆண்டவர், இறங்குவா. எல்லாருக்கும் அவர் இறங்குற தேவன். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள ஆண்டவர். அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை கூப்பிடுகிறார். தாவீதின் குமாரனே, இறங்கும் ஆண்டவரே, என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள், மரண அவஸ்தையாக இருக்கிறார். எல்லாரும் பார்த்தேன், எங்கப்பா எனக்கு விடுதலை இல்லையே, நீங்கள் தான் விடுதலை ஆக்கிற ஒரு தெய்வம் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு வருகிறாள். தொடர்ந்து கீழே வாசிங்க. அவளுக்கு பிரயுத்தரமாக ஒரு வார்த்தை அவர் சொல்லவில்லை. இவளை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி அல்ல அப்படின்ட்டார். நிறுத்திக்கிங்க. அல்லேலூயா. அந்த அம்மா எவ்வளோ வேதனையோடு வந்திருக்கு, எவ்வளோ கண்ணீரோடு வந்திருக்கு. எப்படியாவது இயேசு விடுதலை கிடைச்ச நம்பிக்கையோடு வந்திருக்கிறாள். நான் ஆண்டவர் என்ன சொன்னார்? சீசர் கூட சப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன ஆண்டவரே, பின்னாடியே வந்துட்டு இருக்காளே, நீர் ஒரு வார்த்தை சொன்ன அந்த பிசாசு ஓடி போகுமே, ஆண்டவரே இந்த அற்புதத்தை செய்யும் என்று கேட்கிறார்கள். அங்கே ஆண்டவர் என்ன ஆன்சர் கொடுத்தாரு? காணாமல் போன என் சொந்த ஜனங்கள், என் இஸ்ரவேல் ஜனங்கள் காணாமல் போனார்கள், அவர்களுக்கு தான் அனுப்பப்பட்ட நன்றி வேறு ஒன்றுக்கள் அப்படின்றார். அதுதான் நான் ஆண்டவர் அனுப்பினான்னு சொல்கிறேன். அப்புறம் மறுபடியும் இந்த அம்மா விட்டாங்களா? பின்தொடர்றாங்க. ஹல்லேலூயா. இப்படி சொன்னோன்னு இந்த அம்மா போகலை. இப்படி சொல்லிட்டாரே, எனக்காக வரலையாமே, நான் எவ்வளோ வேதனையோடு இருக்கிறேன்னு சொல்லி அதோட விடலை. அந்த அம்மா பின்தொடர்கிறாள். வாசிங்க. அவள் வந்து, நல்லா கவனிங்க வசனத்தை, நல்லா அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவளை பணிந்து கொண்டாள். அல்லேலூயா. எவ்வளோ தாழ்மை பார்த்தீங்களா? ஒரு பிரஜாதி மனுஷன், சத்தியமே தெரியாத அவளுக்கு. ஆனால் அவளை பின்பற்றுகிறாள், ஆண்டவரை நம்புகிறாள். இவரிடத்தில் என்ன உண்டு? விடுதலை உண்டு என்பதை அவள் நம்பி வருகிறாள். தொழுது கொள்ள ஆரம்பித்து விட்டாள். ஆண்டவரே இறங்குமப்பா என்று சொல்லி ஆண்டவரை தொழுது கொண்டாள். அதுக்கு ஆண்டவர் என்ன ஆன்சர் கொடுத்தாரு? வாசிங்க. அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது என்று சொல்லிவிட்டார். அந்த மாப்பா தெரிஞ்சு சொன்னார். என்ன சொன்னார்? இப்போ தானே படிச்சிங்க. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து யாருக்கு தர மாட்டேன், இது என் பிள்ளைகளுக்கு தான் வச்சிருக்கிறேன், என் சொந்த ஜனத்துக்கு வச்சிருக்கிறேன். இந்த அப்போ யாருக்கு தான்? என் ஜனத்துக்கு தான். இந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு தான், இந்த சுகம் அவங்களுக்கு தான், இந்த ஆரோக்கியம் அவங்களுக்கு தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார்.
அப்பாவும் நம்ம திணி போச்சுதா? இல்லை இல்லை. நாய்க்குட்டின்னு சொல்ல நம்ம வருத்தப்பட்டுதா? வருத்தப்படலை. அதுக்கு என்ன ஆன்சர் சொல்ல வாசிங்க. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜில் விழக்கூடிய துணிக்கைகளை தின்னுமே என்றாள். ஹல்லேலூயா. நாய்க்குட்டினா என்ன அர்த்தம்? நாய் தன் கக்கினதை மறுபடியும் தின்னும். அந்த அர்த்தத்தை அவர் சொன்னார். நீ வருவ, ஏசப்பான்னுவ, தாவீதின் குமாரன்னு கூப்பிடுவ, நான் உனக்கு சுகத்தெல்லாம் கொடுத்தேன். மறுபடியும் எங்கே ஓடுவ? மறுபடியும் எங்கே ஓடுவ? சுகத்தை வாங்கிட்டு ஓடி போயிடுவேன். அந்த அர்த்தத்தில் அவர் சொன்னார். நீ ஓடி போயிடுன்னு சொன்னார். ஆனால் அந்த அம்மனை சொல்லு, மெய்தான், நீ சொன்னது சரியான தீர்க்க தரிசனம், மெய்தான் ஆண்டவரே என்று சொல்லி அவர்கிட்ட அதை ஏற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா. ஆனாலும் நாய்க்குட்டிகளுக்கு ஒரு சான்ஸ் உண்டு. என்ன உண்டு? உம்முடைய பிள்ளைக்கு இந்த அப்பத்தை நீ கொடுத்துரும், உம்முடைய ஆசிரியர் பிள்ளை கொடுத்துரும் ஆண்டவரே. பிரியாணி அங்கே கொடுத்துரும். இன்றைக்கி பிரியாணி தான் எல்லாம் இருக்கும். இன்றைக்கி எல்லாம் பிரியாணி. நம்ம சொல்கிறாங்க, பிரியாணிலாம் உம்முடைய பிள்ளை கொடுத்துறையா, அது உங்கள் பிள்ளைக்கு அந்த ஆசிரியத்தை கொடுத்துரும். எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு எது வேண்டாம்? எனக்கு பிரியாணிலாம் வேண்டாம். எனக்கு என்ன வேணும்? எஜமான். எஜமான யார்? உலகத்தை படைத்த மகான். ஹல்லேலூயா. உயர்த்த ஆரம்பித்து விட்டால் எஜமானரே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாள், மேன்மைப்படுத்துகிறாள். ஒரு பிரஜாதி மனுஷி மேஜிலிருந்து விழக்கூடிய அது எனக்கு தானே. நாய்க்குட்டி தின்னும்ல, இது உன் பிள்ளைகள் கிடையாது. ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய மேஜில் விழக்கூடிய அந்த துணிக்கைகள் எனக்கு தான் சொந்தம் என்று சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்? இயேசு அவளுக்கு பிரயுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் ரொம்ப பெருசுமா, நீ விரும்புகிறபடி அவனுக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் ஆரோக்கியமான. கைத்தட்டி கத்தனமைப்படுத்த. அல்லேலூயா. அந்நேரமே வல்லமை புறப்பட்டு போனது. அப்படி விசுவாசம் ஆண்டவர் கனப்படுத்தினார். ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது. பிரஜாதி மதிச்சு பாருங்க. தேவனை அறியாதவள், சத்தியம் தெரியாதவள், கேள்விப்பட்டு வராள் தான். இந்த கோயில் ஆண்டவர் போறன்னு சொல்லி கேள்விப்பட்டு வருகிறாள். அந்த விசுவாசத்தினாலே இந்த அற்புதத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. நாய்க்குட்டின்னு சொல்லி பார்த்தாரு, உனக்கா வரலன்னு சொல்லி பார்த்தாரு. நீ நாய்க்குட்டி சொன்னாலும் சரி, பன்னிக்குட்டின்னு சொன்னாலும் சரி, எனக்கு தேவை விடுதலை. அல்லேலூயா. பாருங்க, அழகாக தன்னை தாழ்த்தினாள், தன்னை விரும்பியாக்கினாள். ஆண்டவரே, நீ சொன்ன சத்தியம் சரியான சத்தியம். நான் நாய்க்குட்டி தான் ஆண்டவரே. ஆனால் நாய்க்குட்டிக்கு என்ன இருக்கிறது? சான்ஸ் இருக்கிறது. எஜமான்களையும் விடக்கூடிய துணிக்கையை நாய்க்குட்டி தின்மேன்ட்டு. அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தார், தன்னை தாழ்த்தி விட்டாள். தாழ்மையுள்ளவருக்கு என்ன வரணும்? கிருபை இறங்கி வரணும். தன்னை தாழ்த்தினபடினால் கிருபை இறங்கி அங்கே போயிடுச்சு. இந்த மகளத்தோடு ஆரம்பிச்சு அப்படியே கிருபை கடந்து போனது. அந்நேரமே விடுதலை ஆக்கப்பட்டாள். அந்த ஆண்டவர் இன்றுள்ள மத்தியிலே தான். நீங்கள் விசுவாசிக்கின்ற பொழுது, நீங்கள் நம்புகின்ற பொழுது, அதே ஆவியானவர் மத்தியிலே விழாவி கொண்டிருக்கிறார். அவர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாகிய கர்த்தர் இன்று அவர் விடுதலை கொடுக்கிறார். ஒரு குடும்பத்தில் யாராவது பலகீனமாக இருக்கலாம், உறவினர்கள் பலகீனமாக இருக்கலாம். நீங்கள் இந்த வசனத்தை கேட்டு விசுவாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வாழ்க்கையிலே விடுதலை கட்டளையிடுவார். அப்படியே வேலையே விடுதலை கொடுக்கிற வேலை தான். அல்லேலூயா. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, கட்டுகளிலிருந்து, புல்லிசுனிய கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுத்தா ஆண்டோடைய வேலை. அதுதான் நன்மை செய்கிறவராய் இன்றும் அதைத்தான் ஆவியானவர் சொல்லிக்கொண்டு செய்து கொண்டு இருக்கிறேன். அன்பான சகோதரியே, சகோதரி, நான் கடந்த காலங்களில் பல ஆண்டுகளுமா இலங்கை தேசம் நான் போயிருந்தேன். ஊழியத்துக்கான அழைக்கப்பட்டு போயிருந்தேன். அங்கே போயிருக்கும் பொழுது ஒரு சகோதரி இந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சு போச்சு. அவன் ஃபாரின் போயிட்டான். ஒரு சின்ன கட்டி இருந்திருக்கு, சாதாரண கட்டின்னு நினச்சாங்க. செக்கப் போது கேன்சர் கட்டி, பெரிய கட்டியாக மாறி போச்சு. அப்போ அந்த ஊழியத்தை நடத்துகிறவங்க ஒரு முஸ்லீம் சகோதரி, அந்த மாதிரி வச்சுக்கப்படி கோடீஸ்வரி, அந்த மாதிரி வச்சுக்கப்பட்டு ஊழியத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பாஸ்டர்ஸை போட்டு ஊழியத்தை நடத்துகிறாங்க. அறுவடையின் திருசவின்னு சொல்லி பெரிய திருசப்பை வச்சுருக்காங்க. அவங்க தான் எனக்கு இந்த அழைப்பை கொடுத்தார்கள். அந்த கூட்டத்துக்கு நான் போய் கொண்டு ஒரு வாரம் தான் எனக்கு டைம் கேட்டிருந்தாங்க. ஒரு வாரம் வந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஒரு வாரம் டைம் கொடுத்துருந்தேன். அந்த முதல் நாள் கூட்டத்தில் அந்த சகோதரி விசுவாசத்தை படியினால், ஆண்டுடைய வார்த்தை நம்பினபடியினால், அந்த முதல் நாள் கூட்டத்திலே கர்த்தருடைய வல்லமை தொட்டது. கேன்சர் கட்டி மறைஞ்சு போச்சு. அல்லேலூயா. அன்றே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாள், மனமாற்றம் அடைந்தாள், இரட்சகராய் ஏற்றுக்கொண்டாள். உடனே வந்து சாட்சி கொடுத்தாள். ஐயா, இவ்வளவு பெரிய கட்டிருந்து காணாமல் போச்சியா? யார் இதை செய்தது? ஆவியானவர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த மகன் கேள்விப்பட்டு
அதே மகளை திருமணம் பண்ணி இப்போ குழந்தை குட்டியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள். இதற்காக இயேசு உலகத்துக்கு வந்தார். நன்மை செய்கிற நீ வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்கள் பிரச்சனை இருந்தாலும், ஒரு குடும்பத்தில் நெருக்கடிகள் இருந்தாலும், கடன்பார் இருந்தாலும், தொல்லைகள் இருந்தாலும், இதை மாற்றத்தான் இயேசு வந்தார். ஹல்லேலூயா. கடன்பாரங்களை குறித்து கலங்காதீர்கள், வியாதிகளை குறித்து கலங்காதீர்கள், பிரச்சனை குறித்து கலங்காதீர்கள். இதையெல்லாம் மாற்றமுடைய ஆண்டவராக இயேசு. அதுதான் திருசபை. இந்த சபையின் மூலம் ஒரு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதான் சபைகளை ஸ்தாபித்து ஊழியர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஊழியருக்கு வல்லமை கொடுக்கிறார், அதிகாரம் கொடுக்கிறார், பயன்படுத்துகிறார். அநேகர் இந்த சபைக்கு அழைத்துவார். இந்த சபையின் மூலமாக இன்னும் கிளை சபைகளை ஆண்டவர் ஸ்தாபிக்க போகிறார். இந்த சபையின் மூலம் இன்னும் கிளை சபைகளுக்கு தனி செய்ய போகிறார். சத்தத்தை காணும் விசுவாசிக்கலையா? ஆவியானவர் சொல்லுகிறார், இன்னும் அநேக திருச்சபைகளை அவர் ஸ்தாபிக்க போகிறார். ஏன்னா கர்த்தருக்கு உண்மையோடும் உத்தமத்தோடு இந்த ஊழியத்தை செய்கிறாங்க. கர்த்தருக்கென்று நன்மனோடு செய்கிறாங்க. அதனால் அப்படியே ஊழியத்தின் எல்லைகள் என்ன செய்யும்? பெருகும். ஆண்டவர் உண்மையுள்ளவனை பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நிரப்புவார். ஆக இந்த சபைக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் உண்டு. இந்த திருசபையுமாய் கர்த்தர் மகிமைப்பட போகிறார். கிளை சபைகளை ஸ்தாபிக்கப் போகிறார். அநேக ஆத்துமாக்களை திருசபைக்கு ஆண்டவர் நாட்டப் போகிறார். அல்லேலூயா. இன்னும் வர வேண்டிய ஜனங்க வந்தாலே இடம் பிடிக்காது, ஜனங்களை காணும். அல்லேலூயா. நிறைய மக்கள் இருக்கிறாங்க, நான் வரல, வரணும். அல்லேலூயா. இது பண்டிகை நாள், ஆண்டுதோறும் கொண்டாடக்கூடிய இந்த நாள். இது ஒரு ஆண்டு நல்ல அருமையான ஒரு பண்டிகை நாள். இந்த பண்டிகை எண்ணியவர்கள் வர வேண்டும். ஆக அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நாம் காண முடியும். அடுத்தபடியாக ஒரு மனுஷனை பார்க்க போகிறோம். ஒரு பிரஜாதி மனுஷன். லூக்கான சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35 வசனத்தை வாசிங்கள். லூக்கான சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35 வாசிங்க. சமீபமாய் வரும் பொழுது ஒரு குருடன் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேனா இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். இவன் அப்படிதான் கூப்பிடுறான். தாவீதின் குமாரனே இறங்கும் என்று கதற ஆரம்பித்தான். யாராவது சப்போர்ட் பண்ணாங்களா? யாராவது உதவி செய்தாங்களா? ஐயோ பாவம், கண்டறியாத கபோதி, கொஞ்சம் கூட்டிகிட்டு போய் அப்படின்னு ஆண்டு பக்கத்தில் விடும் யாராவது சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? போகிறவங்களாம் யார் பின்னாடி தான் போகிறாங்க? ஏசுநாத் பின்னாடி தான் போகிறாங்க. அல்லேலூயா. எல்லாம் சுயநலவாதிகள். அவங்களாம் யார்? யார் அவங்கெல்லாம்? தனக்காக தான் வந்திருக்கிறாங்க. அப்போ அவன் கதறான். சும்மா இருந்தானே எல்லாரும் அதட்டுறாங்க. வாசிங்க அடுத்த வசனத்தை. முன்னடப்பவர், நல்லா கவனி, முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாக கூப்பிட்டான். அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு அப்படிப்பட்ட விசுவாசம், அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்து விட்டது. கேள்விப்பட்டிருக்கிறான், இயேசு அற்புதங்களை செய்கிறவர், சப்பானிகள் நடக்க பண்ணுகிறவர், ஊமைகளை பேச வைக்கிறவர், குருடர்களை பார்வை செய்கிறவர், செவிடுகளை திறக்கிறவர், குசுரை சுத்தம் பண்ணுகிற ஒரு ஆண்டவர் என்று அறிந்து தான் கூப்பிட்டான். கேள்விப்பட்டிருக்கான், கண்ணால் பார்க்கல. பிறந்திருந்தே கண்ணு தெரியாது, அப்பா முகம் எப்படின்னு தெரியாது, அம்மா முகம் எப்படின்னு தெரியாது, மனுஷன் எப்படி இருப்பான்னு தெரியாது, தடவை பார்த்துருக்கான், அவ்வளோதான். கருப்பா சிவப்பா கலர்லாம் அவனுக்கு தெரியாது. ஆனால் பிறகு நம்பிக்கையோடு கூப்பிடுறான். என்னப்பா அது சவுண்ட் சத்தம், நடக்கிறாங்க, நிறைய பேர் போகிறாங்க. விசாரிக்கும் பொழுது சொல்கிறாங்க, நஸ்ரீனா இயேசு போகிறார். ஹல்லேலூயா. பார்த்தான், இதாடா நமக்கு சேன் சொல்லி கத்தரி கூப்பிட்டு ஆரம்பித்தான். யாரும் அவனுக்கு உதவி செய்யலை. கதை ஆரம்பித்தான். எல்லாரும் நினச்சதாங்க அவனை பரியாசம் பண்ணாச்சு. மாறடா, இவர் ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாரா? உன் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் நின்றுருவாரா? நாங்களே பின்னாடியே போயிட்டுருக்கு, இது வரைக்கும் ஒரு அற்புதத்தை நாங்கள் பார்க்கல, உனக்கு அற்புதம் செய்து விடுவாரா என்று சொன்ன அதட்டினார்கள். ஹல்லேலூயா. மௌனமாக இருந்தானா? வேகமாக கூப்பிட்டான், கதறினான். அடுத்த வசனத்தை வாசிங்க. இயேசு நின்று அவனை தமிழத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். கிட்ட வந்த பொழுது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்னப்பா செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்கு அவன், ஆண்டவரே நான் பார்வையை அடைய வேண்டும் என்றான். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் எவ்வளோ நம்பிக்கை. ஒரு பிரஜாதி மனுஷன்
கண்ணால் பார்க்கல, அற்புதத்தை கண்ணால் பார்க்கல, அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆண்டு மேலே விசுவாசத்தை வைத்தான், அவ்வளவுதான். எல்லாரும் அதட்டுனாங்க. ஆனால் அவருடைய ஜெபம் செய்தது, சத்தம் நிற்க வைத்தது. அவரால் அசைய முடியல. திக்கொட்டு ஜெபத்தை அலட்சியம் பண்ணாத ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. அவன் திக்கற்றவன். அவன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அப்படியே நின்றுட்டார். அதுக்கு மேலே அவரால் போக முடியல. ஏன்னா அவன் திக்கற்றவன். உள்ள உடஞ்சி கூப்பிடுறான், நொறுங்குள்ள இதயத்தோடு கூப்பிடுறான், வேதனையோடு கூப்பிடுறான். நறுங்குண்ட இதயத்தை புறக்கணியாத ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. நாமும் நறுங்குண்ட இதயத்தோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அப்படியே நின்று விடுவார். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை கேட்பார். ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டவர். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஹல்லேலூயா. அவருடைய ஜெபம் அவரை நிற்க வைத்தது. அவரால் போக முடியல, எடுத்து வைக்க முடியல. யாரெல்லாம் இவனை கேலி பண்ணாங்களோ, பரியாசம் பண்ணாங்களோ, அத்தனை ஆண்டுக்கு தெரியும். ஆனால் தான் கூப்பிட்டாருங்க, வாடா அப்படின்னாரு. என்ன ஆண்டவர், என்ன அவனை போய் கூப்பிட்டாடான்னார். ஹல்லேலூயா. கூட்டி கொண்டு விட்டாங்க. ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டான், அவனுக்கு என்னப்பா செய்யணும்? கூப்பிட்டார்ல, கதறி கூப்பிட்டார்ல, நொறுங்குண்டதயத்தோடு கூப்பிட்டார்ல, என்னை நிற்க வச்சுட்டார்ல, நான் உனக்கு என்ன செய்யும்? ஹல்லேலூயா. அப்போ தான் அவன் சொன்னான், நான் பார்வையடைய வேண்டும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு இருக்கா? அப்புறஜாதி மனுஷன் காலமெல்லாம் சத்தியத்தை கேட்குறோம், வாரம் சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுகிறோம், நிறைய கூட்டத்துக்கெல்லாம் வர்றோம். நம்மளுக்கு விசுவாசம் எப்படி இருக்கு? ஹல்லேலூயா. 100க்கு 100 விசுவாசம் இருக்கணுங்க. அந்த விசுவாசம் இருக்கும்போது கர்த்தருடைய வாழ்க்கையை அற்புதங்களை செய்வார். நீங்கள் எதிர்பார்க்கின்ற காரியத்தில் கர்த்தர் குறிக்கிட்ட அதிசயங்களை அவர் காண செய்வார். ஒரு கண் தெரியாத ஒரு கபோது இயேசு கிறிஸ்துவை கண்ணால் பார்க்கலாம், நம்புனா 100க்கு 100. ஆண்டோட கேட்டது வேறு ஒன்றும் அவன் கேட்கல. என்ன கேட்கல? எனக்கு அதைத்தார் ஆண்டவர், இதை கூட ஆண்டவர், ஏழையாக இருக்கிறேன், துணி இல்லையா, பண்டிகை வரப்போது கொஞ்சம் துணின்னு எடுத்துக்க, ஏதாவது சொல்லிட்டு போங்க ஆண்டவரை, ஒன்றுமே கேட்கல. அவருடைய தரிசனம் பண்ணது பார்வையடைய வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கேட்டார், நம்ம என்ன செய்ய வேண்டும்? பார்வையடைய வேண்டும் சொன்னாக்க ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. உடனே அவன் பார்வையடைந்து தேவனை கைத்தட்டி கத்தனைப்படுத்த. ஹல்லேலூயா. இந்த செய்தி கேட்டுக்க சகோதரனே, சகோதரியே, உடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருக்குமான உடைய வாழ்க்கையில் இன்று கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். இந்த வார்த்தையுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். கண் தெரியாத ஒரு கபோதி விசுவாசித்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள உண்மையானால், ஆண்டவரை வந்திருக்கிற நீங்கள் என்ன காரியத்துக்காக வந்திருக்க, என்ன நோக்கத்தோடு வந்திருக்க, என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீர்கள்? உங்கள் எதிர்பார்ப்புடைய கர்த்தர் அற்புதங்களை செய்வார். எத்தனை குடும்பத்தில் வேதனை, எத்தனை குடும்பத்தில் கண்ணீர், எத்தனை குடும்பத்தில் கடன் பாரங்கள், எத்தனை குடும்பத்தில் பிரச்சனைகள், வேதனை, சமாதானம், இழப்பு. ஆனால் இன்று ராத்திலே அநேகருடைய குடும்பத்திலே கர்த்தர் இருளை போக்க போகிறார், வெளிச்சம் உதிக்க போகிறார். இருந்த ஜனங்கள் ராத்திரியில் வெளிச்சத்தை காணப்போகிறேன். நீ வாழ்க்கையின் சிறைப்பை கர்த்தர் மாற்றப் போகிறார். நீ வியாதியின் கட்டுகளை அறுக்கப் போகிறார். அநேக குடும்பத்தில் பில்லி சட்டுடைய போராட்டங்கள், கட்டு போராட்டங்கள் இந்த ராத்திரியில் கர்த்தர் இதை உடை தெரிய போகிறார். ஹல்லேலூயா. எப்படி அந்த காணாசிர் விசுவாசித்தாலோ நீங்கள் விசுவாசிக்கணும். எப்படி அந்த கண் தெரியாத விசுவாசித்தாலும் நீங்கள் என்ன செய்யணும்? 100க்கு 100 விசுவாசத்தில் ஆண்டவர் மேலும் நம்முடைய ஆண்டவர் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காணும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு இந்த ராத்திரியில் நீங்கள் எதிர்பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை, வல்லமையான காரியங்களை கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரால் கூடுமா கூடாதா? என்னாலே செய்யக்கூடாத ஒன்று உண்டோ? அவரால் எல்லாம் கூட. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை தான் நாம் தேவனுடைய பிள்ளைகள். நம்பிக்கை வைக்கின்ற பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை, வல்லமையான காரியங்களை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எடுத்து வாசியுங்கள். லூக்கான சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1 சில வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 7ஆம் அதிகாரம் 1 சில வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். அங்கள் 100க்கு அதிபதியான ஒருவன், வேலைக்காரன், வியாதிப்பட்டு எப்படி இருக்கானா? மரண அவஸ்தையாக இருக்கிறான். அவன் இயேசு குறித்து கேள்வித்தான் பட்டான், கண்ணால் பார்க்கல, கேள்விப்பட்ட பொழுது அவர் வந்து என் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவனை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர் வந்து என்ன சொல்றாரு? அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து, நல்லா கவனிக்கணும், இயேசுவிடத்தில் வந்து
கருத்தாய் வேண்டிக் கொண்டு நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். எப்படி? நம்முடைய ஜனத்தை, யூத ஜனங்கள் ரொம்ப நேசிக்கிறான். ஏன்னா இயேசுனாரும் யூதர் தானே. நம்முடைய ஜனத்தை ரொம்ப நேசிக்கிறான். நமக்கு ஒரு ஜபாலத்தையும் கட்டி கொடுத்துருக்கிறான். அப்பொழுது இயேசு அவரோடு கூட போனான். நிறுத்திக்கமா. அல்லேலூயா. அந்த 100க்கு அதிகபதிக்கு எவ்வளோ விசுவாசம் பாருங்க. பிரஜாதி மனுஷன், ரோமர் அவன், அவனுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க? 100க்கு அதிபதி ஆலயம் கட்டி கொடுத்துருக்கான், யூத ஜனங்கள் ரொம்ப நேசிக்கிறான், எல்லாமே செய்கிறான். ஆனால் தான் அவர் கூப்பிட்டு, அந்த மூப்பரை கூப்பிட்டு, எப்பா ஏசுனார் போகிறாராம, அற்புதம் செய்கிற ஆண்டவரில் கொஞ்சம் போய் அவரை கொஞ்சம் கூட்டிகிட்டு வந்துருங்கப்பா அப்படின்னு 100க்கு அதிபதி சொல்லுகிறார். இங்கே வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவர் இந்த தயவு செய்யிருக்கோம் பார்த்துருவான், யூத ஜனங்கள் ரொம்ப நேசிக்கிறான், ஆலயத்தெல்லாம் கட்டி கொடுத்துருக்குறான். எப்படி சொன்ன உடனே ஆலயம் கட்டி கொடுத்தாக்க ஆண்டவர் போனார். எதுக்கு ஆண்டவர் போயிருப்பார் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் போகிறாரியா? எதனால் போயிருப்பார்? நமக்கு ஆலயம் கட்டி கொடுத்துருக்காரு, நம்ம ஜாத்த அதுக்காக போனார் ஆண்டவர். அந்த 100க்கு அதிபதி அந்த வியாதி சுமையில் எவரும் இறக்க வச்சிருக்காங்க. அல்லேலூயா. 100க்கு அதிபதியானவர், அந்த தமக்கு பிரியமான வேலைக்காரன் மரணப்படுக்கையில் இருக்கான்யா. அப்போ ஒரு 100க்கு அதிபதிக்கு இவ்வளோ இறக்க கொண்டு இருக்க. அல்லேலூயா. வெகு தெய்வீக சுவாபம் இருக்கு என்பதை அறிந்து அவர் போனார். அல்லேலூயா. ஆலயம் கட்டி கொடுத்துக்கலாம் ஆண்டவர் போகலை. அல்லேலூயா. தனத்தை நேசித்தால் ஆண்டவர் போகலை. இந்த 100க்கு அதிபதி பிரஜாதி மனுஷனுக்கு இவ்வளவு இறக்க சுவாபம் இருக்க அப்படின்னா அவனுக்கு என்ன சுவாபம்? என்ன சுவாபம்? தெய்வீக சுவாபம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யாரும் இரக்கமுள்ளவர். ஆனால் தான் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறோம். நம்ம செய்த பாவத்துக்கும் அக்கிரமத்தை அண்ணரை கொடுத்தா யாரும் இந்த இடத்துல வந்து உட்கார முடியாது. நம்ம எல்லாம் பாவிகளாக இருந்தோம், நீசர்களாக இருந்தோம், பிரியமில்லாத மக்களாக இருந்தோம், தேவனற்ற மக்களாக இருந்தோம். அல்லேலூயா. நம்மை தேடி வந்தார். அல்லேலூயா. நம்மை தேடி வந்து நம்ம ரட்சித்து இந்த சபையில் அவர் நாட்டியிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். எபேசி சபைக்கு அவர் எழுதும்போது 2ஆம் அதிகாரம் 12-13 நீங்கள் வாசியுங்கள். எபேசி 2ஆம் அதிகாரம். நல்ல தெளிவாக 2:12-13. நல்லா கவனிங்க, வசனத்தை கவனிங்க. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்திலே தேவனத்துமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாய் இருந்த இப்பொழுது கிறிஸ்துவ இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபம். கைத்தட்டி கதம் எடுத்தோம். அல்லேலூயா. நாமெல்லாம் யாருங்க? புறஜாதி மக்கள். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்கள், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். காணியாட்சி யாருக்கு தான் சொந்தம்? 12 கோத்திரத்துக்கு தான் சொந்தம். அவங்களுக்கு தான் பரலோக சொந்தம். உரிமையோடு கேட்பாங்க. அந்த வாக்குத்தத்தம் முறை யாருக்கு சொந்தம்? 12 கோத்திரத்துக்கு தான் சொந்தம். அவங்களுக்கு தான் உரிமை இருந்தால் தான் பவுல் எழுதுகிறார். அக்காலத்தில் நாம் கிறிஸ்துவை சேராதவர்கள், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு நாம் புறம்பானவர்கள். வேதத்தில் வாக்குத்தத்த புற யார் தான் சொந்தம்? அவளுக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. இப்போ இதுக்கெல்லாம் யாராக இருந்தோம்? அந்நிய ஜாதியாக இருந்தோம், புறஜாதியாக இருந்தோம், தேவனற்ற மக்களாக இருந்தோம், தேவன் அறியாத மக்களாக வாழ்ந்தோம், எதையோ ஆராதித்து கொண்டு இருந்தோம், எதையோ தீர்த்து கொண்டு இருந்தோம். நம் முன்னோர்கள் எதை ஆராதித்தால் அதையே ஆராதித்து கொண்டு இருந்தோம். அறியாமையினால் இருந்தோம், இருளுக்குள் இருந்தோம், பாவத்தினால் கட்டப்பட்டு இருந்தோம், சாபத்தினால் கட்டப்பட்டு இருந்தோம், கண் சொரிக்கப்பட்ட குருடராய் காணப்பட்டோம். குறித்த காலத்தில் இயேசு இந்த பூமியில் இரத்தம் சிந்தினபடினால், நமக்கு அதன் ஜீவனை கொடுத்தபடினால் இந்த வாக்குத்தத்தம் நமக்கு சொந்தம். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் யாருக்குங்க சொந்தம்? எழுதப்பட்ட எல்லா வாக்குத்தத்தம் நமக்கு தான் இப்போ சொந்தம். நீங்கள் உரிமையோடு ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், ஆண்டவர் சொல்லி என் ஜனன்னுவார், என் சொந்த ஜனம், என் சம்பத்துன்னுவார். நான் புதிய ஏற்பாட்டை என்ன சொல்கிறாரு? நேற்றே தான் நான் சொன்னேன், எத்தனை கவனிச்சுங்களே தெரியாது. புதிய ஏற்பா நல்லா அந்த சகுரி சொன்னார். அல்லேலூயா. இப்போ நம்ம யார்? பிள்ளைகள். அவர் நமக்கு அப்பா. ஏன் அந்த உரிமையோடு சொல்லுகிறார்? 1 Corinthians 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 Corinthians 6:20 வாசியுங்கள். கிரியத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய
உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மைப்படுது. கைத்தடிக்காத மைப்படுது. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம். இலவசமாக இதை பெற்றுக்கொண்டோம். காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தோம், தேவனற்ற மக்களாக இருந்தோம். வாக்குத்தத்தத்துக்கு நாம் யார் உரிமையாளர்கள் அல்ல, இப்போ உரிமையாகிட்டோம். அல்லேலூயா. இப்போ எழுதப்பட்ட வாக்குத்தத்தம் இப்போ யாருக்கு தாங்க சொந்தம்? உங்களுக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. நீங்கள் உரிமையோடு கேட்கலாம். எழுதப்பட்ட வாக்குத்தத்தம் அப்புறம் நமக்கு தான் சொந்தம். உபாகம் 1:11 எழுதப்பட்ட வார்த்தை யாருக்கு சொந்தம்? இப்போதுக்கு காக்கிலும் 1000 மடங்கு அதிகமாக முடியும் உங்களுக்கு செய்ய போகிறேன். இது யாருக்கு சொந்தம்? நமக்கு தான் சொந்தம். நம்ம ஆசிரிக்க தாங்க வந்தார். காலமெல்லாம் பாடுகள் அல்ல, தரித்திரம் அல்ல, வறுமை அல்ல, வேதனை அல்ல, இதெல்லாம் சிலுவையில் அரைஞ்சிட்டார். அநேகருடைய வாழ்க்கையில் என்ன இருக்குன்னா குற்ற மனசாட்சி. ஒரு சின்ன தவறு செய்தால் அதையே சொல்லி சொல்லி, ஆமாம் நான் இன்றைக்கி ராபோஜனோட கூட தவறு செய்துட்டேன், இப்படியே சொல்லி சொல்லி குற்ற மனசாட்சியோடு வாழ்ந்த அநேக குடும்பத்தை நான் பார்க்கிறேன். என்றைக்கு ரத்தத்தை நான் கழுவப்பட்டீர்களோ, எங்கே மீட்கப்பட்டீர்களோ அந்த இன்னைக்கு அவருடைய ஜனம்தான். அல்லேலூயா. நமக்கு எங்கள் தகப்ப இருக்கிறாங்க, தாய் இருக்க, ஒரு சின்ன தவறு செய்தா அடித்து கொண்டுடுவாங்களா? இல்லை வீட்டோடு துரத்திடுவாங்களா? அதை காட்டில் அன்பான தெய்வம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சில தவறுகள் நாம் செய்வோம். நமக்கு சில குறை அதே வச்சுக்கிட்டு குற்ற மனசாட்சியோடு வாழ்கிறவங்க நிறைய இருக்கிறீங்க. இன்றைக்கு அதை அறிக்கை செய்யணும். இன்றைக்கி அதை விட்டுறணும். இயேசு உங்களை மன்னித்து விட்டார், ஒரு பாவத்தை மன்னித்து விட்டார். அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்தி எல்லா அநியாயத்தையும் நீங்கள் சுத்திகரித்தார். இனி நீங்கள் குற்ற மனசாட்சியோடு வாழக்கூடாது. நான் இயேசுவின் பிள்ளை, என் பாவத்தை மன்னித்து விட்டார், என் அநியாயத்தை நீக்கி விட்டார், எனக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்தார், செய்து முடித்து விட்டார், இனி நான் பாவி அல்ல. நீங்கள் யார்? இப்போ வாசிங்க. பேதுரு எழுதுகிறார் பாருங்க. 1-2 9-10 நீங்கள் வாசிங்கள். 1-2 9-10 வாசிங்க. நீங்களோ அந்தகாரத்தில், எங்கிருந்து? அந்தகாரத்தில் இருந்தீர்கள், இருளுக்குள் இருந்தீர்கள், பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தீர்கள். தம்முடைய ஆச்சரியமான உடையிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரிகமான ஆசாரிய கூட்டமும் பரிசுத்தமுள்ள ஜாதியாயும் சொந்த ஜனமாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்போது இரக்கம் பெற்றவர்களாக. கைத்தட்டி கதை பார்த்தேன். அல்லேலூயா. இப்போ இரக்கம் பெற்றிருக்கோம். பாவத்தை மன்னித்து விட்டார். நீங்கள் யாருங்க? என்ன கூட்டம்? ராஜரீகமான கூட்டம். நம்ம அப்பா யாரு? ராஜாதி ராஜா. அவருக்கு நீங்கள் பிள்ளைங்க. அல்லேலூயா. அந்த உணவு இருக்கணும். குற்ற மனசோடு இனி வாழக்கூடாது. அநேகர் இப்படி இருக்கீங்க. சில நேரம் ஆபோஜனம் கூட இருக்க மாட்டீங்க. நான் இதை சொல்லிட்டேன், சண்டை போட்டேன், இவங்களை எப்படி பேசிட்டேன், இல்லை குற்ற மனசாட்சியாக நீங்கள் போயிடணும் உங்களை விட்டு. அல்லேலூயா. என்று ஒரு ரத்தத்தினால் கடவுள் அன்று முதல் நீங்கள் யார் தான்? ராஜாதி தான். நீங்கள் ராஜாக்கள் தான். அல்லேலூயா. நம்ம ராஜரீகமான கூட்டங்க, ராயல். உலகத்தில் பெரிய ஜாதி யாருங்க? ஒருத்தரும் சொல்ல மாட்டீங்க. நாம தான் உயர்ந்த ஜாதி. ஆண்டவர் தான் சொல்கிறாரு, ராஜரீகமான கூட்டம், பரிசுத்த ஜாதின்றார். அவர் ரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஜாதியை வச்சிருக்காருங்க. இனி குற்றமான சாட்சியுடைய வாழ்க்கை இருக்கவே என்னையோட நிச்சயணும். அந்த எண்ணம் ஓடி பண்ணிக்க அந்த பிசாசு அப்படி தான் செய்வான். இவ்வளோ குற்றமான சாட்சி பண்ணிட்டு ஓடிவே உங்களை குண்டை பண்ணிடுவான், எழும்ப விட மாட்டான். அனைவருடைய எண்ணங்கள் அப்படி இருக்கிறது. இன்று அது உங்களை விட்டு நீங்க வேண்டும். உடைய வாழ்க்கை ஒரு மாறுதல் உண்டாக வேண்டும், ஒரு வித்தியாசம் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. அதற்கு தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். எதற்கு அழைத்திருக்கிறார்? உடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்கு. சிறுவல் செய்த புண்ணியங்கள், தியாகங்கள் அறிவிக்கத்தான் ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீங்கள் போய் என்ன செய்யணும்? நீங்கள் போய் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? புண்ணியத்தை அறிவிக்கணும். அல்லேலூயா. இயேசு எனக்காய் ஜீவன் கொடுத்தார், ரத்தம் சிந்தினார், உங்களுக்காய் இயேசு ரத்தம் சிந்தினார். வாருங்கள், இந்த திருசபைக்கு வாருங்கள். உன் பாவங்கள் போகும், சாபங்கள் போகும், உன் வாழ்க்கை மாறும், வேதனைகள் மாறும் என்று. அதான் சுவிசேஷம். இந்த சபை பேர் என்னது? சுவிசேஷ திருசபை. அல்லேலூயா. அப்போ நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? ஆடு தான் குட்டி போடணும். பாஸ்டர் அப்படி தானே? ஆடு தானே குட்டி போடணும். நீங்கள் தான் போய் என்ன செய்யணும்? புண்ணியத்தை சொல்லணும், டாக்ஸி கொண்டு போகணும். இவர் வேலை மேய்க்கிற வேலை தான். அல்லேலூயா. ஆடை கொண்டு விட்டால் ஆட்டுக்கு தீனியை போடுவார், மேய்க்கிற வேலை. அல்லேலூயா. நீங்கள் நாத்தும் பாரு உங்களுக்கு வேணும். எனக்காக இயேசு ஜீவன் கொடுத்தா. நீங்கள் ஏதாவது செய்திருக்கீங்களா? ஆண்டவருக்காக 10 ஆத்மா ஆதாயப்படுத்திருக்கீங்களா? வாலிப சகோதரி ஆதாயப்படுத்திருக்கியா? இல்லையே.
இன்றைக்கி தீர்மானம் பண்ணு, அடுத்த வருஷத்துக்கு 10 பேரை கொண்டு சேர்க்கணும். அல்லையா, சும்மா உட்காந்துட்டு பாயை கிழித்து போகக்கூடாது. 10 பேரை கூட்டு வரணும். கூட்டு வருவீங்களா? ஏசு ஆவியான சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? புண்ணியங்களை அறிவிக்கணும். அவர் செய்த புண்ணியம் உனக்கு மாத்திரம் இல்லை, எல்லா மக்கள் இந்த பகுதியில் மக்களுக்காக சிந்திருக்கிறார். இந்த பகுதிக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார், அவரை அர்ப்பணித்திருக்கிறார், ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்காய் நான் மரித்தேனே, நீ எனக்காக என்ன செய்தான்னு கேட்குறார். எல்லாரும் ஊழியம் செய்யணும். இந்த திருசபை நிரம்பி வழியணும். ஹல்லேலூயா. செய்வீங்களா? இந்த ஆத்ம பாரம் உங்களுக்கு இருக்கா? கேளுங்க, ஆண்டவர் எனக்கு அந்த ஆத்ம பாரத்தை தாரும். அப்படி நிறையா வாலிப்பிள்ளை ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா. எங்கள் ஊர் பகுதியெலாம் பாருங்கள், வாலிப்பிள்ளைங்க சும்மா இருக்க மாட்டாங்க. தூத்துக்குடியில் இருக்க பிள்ளைங்கள்லாம் படித்த பிள்ளைங்க கொஞ்சம் கூட வெக்கப்பட மாட்டாங்க. வருவாங்க பாருங்கள், மோகன்சி கூட்டத்துக்கு ஆயிரமான வாலிப்பிள்ளைங்க வருவாங்க. அங்கே வந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வாங்க. நேர போய் அடுத்த வாட்டி வரும்போது 100 பேரோடு வருவாங்க. இந்த வருஷம் 50னா 60 மாறிடும். அப்படி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடிய அந்த பாரம் நமக்கு வேணும். அவர் நமக்காக தன் ஜீவனை கொடுத்தவர். உங்களுக்கு கிரயம் செலுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. கிரயத்திற்கொள்ளப்பட்டீர்களே. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்கள் உலகத்துக்குள்ளே இருந்திருக்கலாம், உலக மனுஷியாக இருந்திருக்கலாம், தேவனற்ற மகளாக இருந்திருக்கலாம். ஹல்லேலூயா. இப்போ இந்த வாட்சி என் கையில் இருக்குது. இதுக்கு முன்னாடி எங்கே இருந்திருக்கோம்? கடையில் தான் இருந்திருக்குமா? உண்மைதானா? கடையில். அப்போ அது எனக்கு உரியதில்ல. இப்போ நான் என்ன செய்யிட்டேன்? அதை கிரயம் கட்டி வாங்கிட்டேன். இப்போ இது யாருக்கு சொந்தம்? எனக்கு தான் சொந்தம். இப்போ ஏசப்பா உங்களுக்கு கிரயம் கட்டி நினைச்சிட்டாரு. நீங்கள் உங்களுக்கு சொந்தம் கிடையாது. ஒரு கவி பாடுவோமா? பழைய பாட்டு, நல்ல பாட்டு, பாஸ்டருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தம் இல்லையே. நல்ல பாட்டு. அல்லேலூயா. மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தம் அல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே, நிம்மல்லன் கிறிஸ்துனா அதற்கே சொந்தம், நீ உனக்கு சொந்தமல்லவே. மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. ஹல்லேலூயா. சிஎஸ் நிறைய கருத்து நல்ல நல்ல பாட்டுலாம் இருக்கும். மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமே கிடையாது. நீ யாருக்கு தான் சொந்தம்? ஆமாம், அவருக்கு தான் சொந்தம். ஏன்னா அவர் கிரயம் செலுத்தி வாங்கிட்டார். இஷ்டப்படி வாழ முடியாது, மனம் போல வாழ முடியாது, மனம் போல ஜீவிக்க முடியாது. ஹல்லேலூயா. 10 மாதம் எங்கே இருந்தாமா? பொய் உலகத்தில் இருந்த. இப்போ எந்த உலகத்தில் இருக்க? பொய் உலகத்தில் இருக்க. இனி எந்த உலகம் போகணும்? மெய் உலகம் போகணும். அதுக்கு தான் உன்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் மெய்யுலகத்துக்குரியவர்கள், வானத்தையும் பூமி உண்டாக்காத தெய்வங்கள் இந்த பூமியில் இருந்தால் அப்படி கொஞ்ச காலத்தில் அடித்து போட்டுருவார். ஹல்லேலூயா. எரியமே சொல்கிறான், நம்ம ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், மண்ணை எடுத்து பிசைந்து நம்மை உருவாக்கின ஆண்டவர், நம்ம இது அக்கறை நம்மை விசாரிக்கிறவர், தன் ஜீவனை கொடுத்ததான் நம்மளை வாங்கியிருக்கிறார். நீங்கள் கிரயத்துக்கொண்டு இன்றைக்கி நினச்சிக்கொண்டு நீங்கள் நான் கிரயம் செலுத்தி வாங்கியிருக்கேன், என் ஆண்டவருக்கு தான் சொந்தம், நான் ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும், 10 ஆத்மா ஆதாயப்பட்டு தீர்மானம் பண்ணி பாருங்க, கர்த்தர் செய்வார். நீங்கள் டேக்ஸை கொடுத்து வாங்கன்னு சொல்லிட்டு வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். ஹல்லேலூயா. டேக்ஸை கொடுத்துட்டு இங்கே ஒரு சபை இருக்குது வாங்கன்னு சொல்லுங்கள், அவங்களுடைய வேதனைலாம் மாறுறக்க ஓடி வந்துடுவாங்க. கண்ணீரோடு இருப்பாங்க. அநேக குடும்பம் சிறைப்பட்டு இருக்குது, கட்டப்பட்ட நிலை, வேதனையான வாழ்க்கை, ஏராளமான மக்கள் சிறைப்பட்டு கிடக்கிறாங்க. இயேசுக்கு வந்து சிறைப்பட்ட மக்களை விடுதலையாக்கவும், கட்டுண்டவளை கட்டவிழ்க்கவும், நுறுகுணு காயங்கட்டவை சேர்ந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. அதை நாம் செய்கின்ற பொழுது ஆண்டவர் பலத்த கிரிகளை செய்வார். ஹல்லேலூயா. ஒரு டாக்ஸி நிச்சயம் பெரிய மாற்றத்தை கொண்டு தரும். பால் யங்ஸோ பயங்கரமான காசு நோயில் இருந்தார். ஒரு டாக்ஸி தான் வேலை செய்ச்சு. ஒரு சின்ன பழக்கம் டாக்ஸியை கூட தான் கழிச்சு போட்டான் அந்த ஆள். 2வது கொண்டு கொடுத்தா கழிச்சு போட்டான். 3வது போக மாட்டேன், ஆண்டவர் சொன்னார் என்னை கொண்டு கொடு அப்படின்னார். நான் கிரியை செய்வேன்னார். 3வது கொண்டு உடனேதா வெக்கப்படாமல் கொடுத்தாள். இந்த டாக்ஸியை வாசித்தரான், உன் வியாதிகளை குணமாக்குவேன், உன் நோய்களை நான் குணமாக்குவேன்னு சொல்லி இந்த வசனோடைய வாழ்க்கையை மாற்றினது. ஹல்லேலூயா. இயேசு நிச்சயமாக குணமாக்குவாராமா? என் காசு நோயை குணமாக்குவாரா? நிச்சயமாக ஆண்டவர் குணமாக்கு. அவ்வளோதான். அன்றைக்கி ராத்திரிலே அற்புதம் செய்தார். இன்றைக்கி பாருடைய சேவை லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் இருக்காங்க. தென்கரியாவில் பெரிய திருசபை. ஹல்லேலூயா. அதே போன்று ஒரு சின்ன பொண்ணை கொண்டு கர்த்தர் பெரிய காலை செய்தார். உன்னை கொண்டு செய்ய மாட்டாரா? உன்னை கொண்டு செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். நமக்கு தேவை ஆத்ம பாரம். நமக்கு தேவை என்னமா? ஆத்மா தான் நமக்கு தேவை. அந்த ஆத்ம பாரத்தோடு ஊழியம் செய்யுங்க, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய. மறுபடியும் லூக்கா 7க்கு வாங்க. 7ஆம் அதிகாரம் 8லேருந்து வாசிங்க.
வீட்டுக்கு நல்லா கவனிங்க. வீட்டுக்கு சமீபமான பொழுது தன் சிநேகிதரை நோக்கி நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசல் பிரவேசிக்க நான் பாத்திரவான் அல்ல. நான் உம்மிடத்தில் வரவும், நான் என்னை பாத்திரம் என்னல்ல, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். வேலைக்கார பேர் அல்லேலூயா. எனக்கு பயம் வந்துருச்சு. ஏன்? ஒரு மகான் பரிசுத்தமான ஒரு தெய்வம், அவர் என் வீட்டுக்கு வரக்கூடாது. நான் பாவியான மனுஷன், நான் புறஜாதி மனுஷன், ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவ்வளோதான். அல்லேலூயா. நான் அவர்கிட்ட போகிறதுக்கு என்னால் என்ன தகுதியற்றவனாக இருக்கிறேன், அவரை பார்க்க முடியாது, அவர் பிரசங்க நிற்க முடியாது என்னால். அதனால் அவர்கிட்ட போய் வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லிடுங்க, ஒரே ஒரு வார்த்தை மாற்றம் சொல்லும்படி சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒரு புறஜாதி மனுஷனுக்கு பாருங்கள் எவ்வளோ தெய்வ பயம் பார்த்தீங்களா? 100க்கு அதிபதியான ஒரு மனுஷன், ஆனால் அவன் சொல்லி அனுப்புகிறான், என் வீட்டுக்கு வர வேண்டாம், நான் தகுதியற்றவன், தகுதி இல்லை, என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை சொல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை கிரியை செய்து அந்நேரமே அவன் நிச்சயதானா வாசிமா கீழ்ப்பட்டவனாயிருந்தும் சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை செய்கிறான். நான் சொன்னதாக ஆண்டவர்த்து சொல்லுங்கள் என்றார். இயேசு இவைகளை கேட்டு, நல்லா இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து அவனுடைய விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு தனக்கு பின் சில திரளான இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொன்னார். உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்த பொழுது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்ததை கண்டார். கைத்தட்டி காமியப்படுத்துங்க. அல்லேலூயா. இன்றும் இயேசு ஜீவிக்கிறார், இன்றும் இயேசு வாழ்கிறார், இன்று அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இயேசு அறியாத மக்கள் கூட மத்தியில் வந்திருக்கலாம். ஒருவேளை யாராச்சும் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. வந்திருக்க சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கப்பட்ட அந்த சூழ்நிலை மாற்றுவார், அந்த இருளை போக்குவார், அந்த வேதனை மாற்றப் போகிறார். ஆண்டவர் நம்பி நீங்கள் வந்திருக்கீங்க. 3 பேர் யார் தாங்க? 3 பேர் யார் தான்? கானானி ஸ்திரீ யார்? ஒரு புறஜாதி மனுஷன். கண் தெரியாத குருடன் யார்? ஒரு புறஜாதி மனுஷன். 100க்கு அதிபதி யார்? புறஜாதி மனுஷன். அவங்களாம் விசுவாசித்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். காலமெல்லாம் அந்த சபைக்கு வரீங்களே, உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? வேதனை மாற்ற மாட்டாரா? காலமெல்லாம் கண்ணீர் வடிக்கிறீங்க. ஒரு சகோதரி ரொம்ப வேதனையோடு இருக்கீங்க. எவ்வளோ காலமாக நான் ஜெபம் பண்ணுறையா, எங்கள் வீட்டுக்காரர் எச்சிக்கப்பட மாட்டேங்காரியான்னு கண்ணீர் வடிக்கிறேன். ஆவியானவர் சொல்லுகிறா, ஒரு சகோதரி ரொம்ப வேதனையோடு இருக்கிறீங்க. எவ்வளோ நான் ஜெபம் பண்ணுறேன், என் வீட்டுக்காரர் இன்னும் மனம் திரும்பலே. சகோதரியே, உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு ஜெபம் கேட்கப்பட்டது, அதி சீக்கிரத்தில் நீங்க விழுந்த லேசான உத்தரம் இந்த ஆண்டவர் சொல்ல. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ராத்திரிலே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறார். அநேக குடும்பத்தில் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். இன்னொரு காரியத்தை நாம் பார்த்து சீக்கிரத்தில் முடித்து விடலாம். அல்லேலூயா. எடுத்து வாசிங்கள். ரோமாபுரி சபைக்கு பவுல் எழுதுகிறார், 4ஆம் அதிகாரம் 18 வாசிங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 18 வாசிங்க. உன் சன்னதி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருந்தும் தன் சரீரம், நல்ல கவனிங்க எல்லாரும், தன் சரீரம் செத்து போனதையும் சாராவுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அபிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது.
ஆ ஆ அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காக எழுதப்பட்ட கைத்தட்டி மையப்படுத்துங்க. அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஐயா, ஆபிரகாமுக்கு 100 வயசு, சரியன்னு செத்து போச்சு. அம்மாவுக்கு எத்தனை வயசு? 90. பெண் குழுக்களை வழிபாடும் சான்ஸே கிடையாது. ஆனால் கர்த்தரால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. ஆனால் அவர் என்ன செய்தார்? விசுவாசித்தார். ஏன்னா வாக்கு தத்தம் ஒருபோதும் பொய்யாகாது. எல்லாம் அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் வாக்கு தத்தத்தை நம்பி வந்திருக்கிறாங்க. வாக்கு நம்பினபடா இம்மட்டும் அவர் நடத்துகிறார், ஊழியத்தில் பயன்படுத்துகிறார், ஊழியங்களை ஸ்தாபிக்கிறார், நம்பி விசுவாசிகளை கொடுக்கிறார். அல்லேலூயா. காரணம் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் இருக்கு. ஐயா, உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் இருக்குல்ல? உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் இருக்குல்ல? ஐயா, இம்மானுவேல் பாஸ்டர் வாக்கு தத்தம் இருக்கா? இல்லைன்னா ஊழியத்துக்கு வர முடியாது. 1986 ஆண்டிலே கர்த்தரின் வாழ்க்கையிலே குறுக்கிட்டார். பாவத்துக்கு அடிமையாக இருந்தேன், பயங்கரமான பாவியாக இருந்தேன், வியாபாரம் பண்ணி கொண்டு இருந்தேன். நான் சின்ன வயசில் சென்னைக்கு வந்துட்டேன். அப்போல்லாம் 6 படித்தா போதும் திறத்தி விட்ருவாங்க, போய் இப்போ வியாபாரத்தை பழகிடான்வாங்க. தாம்பரத்துக்கு வந்து 86 ஆண்டில் 64 மெட்ராஸ் வந்து எப்போ நிறைய பேர் பிறந்திருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. 5 ரூபா சம்பளம் தான். அப்போ வியாபாரத்தை கற்றுக்கொள்வருக்கு வந்தேன். அப்புறம் பாருங்கள், உண்மையாக இந்த வியாபாரத்தை கற்று ஊழியம் சேர்ந்து வியாபாரத்தை செய்ய ஆரம்பித்தேன். மளிகை வியாபாரத்தை செய்தேன். அப்புறம் சினிமா தேட்டரை வச்சேன். பாருங்கள், பிசாசு எங்கே கொண்டு போயிட்டான் பாருங்கள். சத்தியம் தெரியாதனால, கிறிஸ்தவன் தான், சத்தியம் தெரியல, இதை பாவம்னு சொல்லி நான் புரிந்து கொள்ள முடியல. பாவத்துக்கு அடிமையாக இருந்தேன், சிகரெட்டுக்கு அடிமையாக இருந்தேன். இப்படி அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவன் வாழ்க்கையை மாற்றினான். 86 ஆண்டிலே கர்த்தனோடு பேசினான். மகனே, இந்த பாவத்தை விடு, இந்த பாவம் செய்யாத. இந்த சினிமாத்தில் வேசிகளை ஆட வச்சு நீ படத்தை சம்பாத்தியம் பண்ணுறியா? பிழைக்கிறது சம்பாத்தியம் பண்ணி வைக்காத, நல்லது சம்பாத்தியம் பண்ணி வை. தவறான காரியம் நான் கேட்கல. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. பண ஆசை விடலை. அதனால் பிரசங்கத்தில் அதை தான் சொன்னேன். இருதயம் எப்படி இருக்குது? பொருளாசை இருந்தது. அதை பின்பற்றி வாழ்ந்தேன், அதை நம்பினேன். அது என்னை கைவிட்டது. பல தோல்விகள், லட்சக்கணக்கான பணத்தை நான் இழந்தேன். சினிமாவில் இழந்து போனேன். அதுக்கப்புறம் தான் ஆண்டவரை தேடினேன். இழந்து போன பிறகு ஆண்டவரை தேடி ஒரு வனாந்தத்துக்கு போனாங்க. யாருன்னா கேலி பண்ண போகிறான்னு சொல்லி, அண்ணாச்சி என்னமோ பண்ணிகிட்டு இருக்காரா, மந்திரம் படிக்கிறான்னு சொல்லி கேலி பண்ணான்னு சொல்லி எங்கே போயிட்டேன்? ஒரு வனாந்தத்துக்கு ஓடி போயிட்டேன். ஒரு காட்டுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, என் பாவத்தெல்லாம் பண்ணியா, அறியாமல் செய்யிட்டேன், எனக்கு சத்தியம் தெரியாத ஐயா, சத்தியம் தெரியாத கிறிஸ்தவன். அல்லேலூயா. இன்றைக்கி எத்தனை சத்தியம் தெரியாத கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க தெரியுமா? மனந்திரம்னா என்னென்னே தெரியாது, ரட்சிப்புனா என்னென்னே தெரியாது, அபிஷேகம் என்னென்னே நிறைய கிறிஸ்தவங்க இருக்காங்க. நானும் அதில் ஒரு ஆளாக இருந்தேன். இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்கள்லாம் நல்ல அபிஷேகம் பெற்ற ஆண்டுகள் இருக்கிறாங்க. நாங்கள் வாழ்ந்த காலத்திலே அபிஷேகம் என்னன்னே தெரியாது. வனாந்தத்தில் போய் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்க முடியாது. ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும், நான் இழந்து போன எனக்கு தாரும். நான் என்னையா பாவம் செஞ்சு ஆண்டோட சண்டைக்கு போட்டேன். என்ன பாவம் செய்தேன்? ஏன் எனக்கு இந்த இழப்புன்னு சண்டை போட்டேன் ஆண்டுகிட்ட? மேலே இருந்து 11 அபிஷேகம் வந்தேன். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் இறங்கினது தூக்கி வீசிருச்சு. ஒரு வாரம் தமிழை பேச முடியாது, அந்நிய பாஷையிலே பேசிகிட்டு இருந்தார். அன்னைக்கு போன இருள், அன்னைக்கு போன சினிமா தேட்டர் கொடுத்துட்டேன், அன்னைக்கு போன சிகரெட், அன்னைக்கு இந்த என் பாவ பழக்க வழக்கங்கள், என்னென்ன பாவங்கள் இந்த இருத்தில் எல்லாம் வெளியேறி ஓடி போச்சு. அல்லேலூயா. இருளிருந்த ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டது போல என் வாழ்க்கை மாறினது, என் மனக்கண் திறக்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரை கர்த்தர் என்னை பயன்படுத்தி வருகிறார். அல்லேலூயா. 4 வருஷம் பயிற்சி கொடுத்தார். ஆண்டவரே, இது எனக்கு ஒன்றும் தெரியாது. 1ஆம் சங்கீதமும் 23ஆம் சங்கீதமும் 90 தான் தெரியும் ஆண்டவரே. ஏன்னா அதான் நாங்கள் கோயிலில் பாடுவோம், சண்டே கிளசி தான் படித்து கொடுத்தாங்க. அப்புறம் மெட்ராஸ் சொன்ன அப்புறம் கோயிலும் கிடையாது, குளமும் கிடையாது. அப்புறம் என்ன தான் சினிமா தேட்டர் தான் கோயில் எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமான. இப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். கர்த்தர் ஒன்றா சந்தித்தார், என் வாழ்க்கை மாறினது, என் இருளான வாழ்க்கை மாறினது. மனக்கண் திறந்த 4 வருஷம் பயிற்சி கொடுத்தார். நான் ஒன்று கூட குறிச்சிட்டு வரல. நீ போ, சத்தியத்தை அறிவிக்க நான் வருவேண்டா அப்படின்னார். எங்கே போனார் அவர் பேசுவார். இன்றைக்கி இந்த வார்த்தை தினம் பேசணும் பார். ஆவியான ஒரு வசனத்தை கொடுப்பார். உனக்கு ஞானத்தை போதிக்கு வரத்தை கொடுத்துருக்குறேன், சுகமளிக்கு வரத்தை கொடுத்துருக்கேன், நீ போகும் மாடலாம் அதை பயன்படுத்துவேன் அப்படின்னு சொன்னார். ஒரு வசனத்தை கூட நான் குறிக்கலை. அன்றைக்கி கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் நான் மத்தியில் சொல்லிடுறேன். ஆண்டவர் பேசுனா நான் பேசியிருக்கேன். அந்த வார்த்தைகளுடைய வாழ்க்கையை கிரியை செய்யும், நிச்சயமாக அற்புதங்களை செய்யும். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பார்த்தீங்களா? முதல்ல சந்தேகப்பட்டான், 15 அதிகாரத்தில் ஆதிகாரத்தில் எடுக்கொண்டா லேட் ஆயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் அந்த ரோமாபிரிசை பவுல் எழுதுகிறார், அவருடைய விசுவாசத்தை எழுதுகிறார். சரீரம் செத்து போனது, சாராவுடைய கற்பம் செத்து போனது பிரியமானவர்களே. ஆனாலும் வாக்கு தத்தத்தின் நம்பிக்கையை திறந்தார். கர்த்தர் சொன்னதை செய்வார் என்று சொல்லி
அந்த நம்பிக்கை வீண் போகலை. 100 வயதில் அவனுக்கு பிள்ளை பிறந்துச்சு. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கு பிறந்தான். ஈசாக்கு அப்புறம் யாக்கோபு பிறந்தார். சன்னதி ஆசீர்வதிக்கப்பட்டது. இப்போ நாமெல்லாம் யார் இந்த சன்னதி நம்மளாம் இப்போ இந்த ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க பாருங்க, எடுத்து வாசிங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனத்தை வாசிங்க, முடிச்சிருவோம். யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? தேவன் தான். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ விசுவாசத்தினாலே. ஆ ஆ எந்த வசனத்தை வாசிக்கிறீங்க? கடைசி வசனம், கடைசி 3 வசனம். அதே தானா? அப்போ பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாம் சந்நிதியாக நாம் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் நம்ம அழைத்திருக்கிறார், நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார், நம்மோடு கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். நாமெல்லாம் அப்போ யாருங்க? இரத்தத்தினால் கழுவப்பட்டபடினாலே ஆண்டுடைய பிள்ளைகளாக மாறி நம்ம யார்? என்ன ஜாதிப்புறோம்? ஆபிரகாமுடைய சன்னதி, வாக்குத்தத்தை சுதந்திரவாளிகள். அந்த வாக்குத்த உடம்புக்கு சொந்தமாயிற்று. ஹல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எழுந்து நிற்போமா? விசுவாசியுங்கள். கானானிய ஸ்திரீ விசுவாசித்தாள், 100க்கு அதிபதி விசுவாசித்தார், கண் தெரியாத அந்த கபோதி விசுவாசித்தார், ஆபிரகாம் விசுவாசித்தான். சரீரம் செத்து போனது, சாராளுடைய கற்பம் செத்து போனது, பெண்களுடைய வழி நின்று போனது. ஆனாலும் நம்பிக்கை வைத்திருந்தான். வாக்கு நம்பிக்கை இருந்தது. இன்னைக்கு நீங்க நம்புங்க, உடைய வாழ்க்கையில அதிசயங்களை அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. வாய் திறந்து எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் வாய் திறந்து சோத்திரம் பண்ணுங்க. ஒரு அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. அதிசயங்களை செய்கிறவர். இந்த ஒரு கவியை பாடும், அதிசயங்கள் செய்கிற மாதிரியில் இருக்கிறார். தெரிந்த எல்லாரும் கண்கள் முடிந்த பாடம், அதிசயங்கள் செய்கிறவர். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமா மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை இரத்தமா மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார் அதிசயம். கிணற்று தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதிசயங்களை செய்கிற மத்தியில் வந்து கடந்து வந்திருக்காய். கைகளை தட்டி கர்த்தாவே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும், என் பலகீனத்தை மாற்றும், என் போராட்டத்தை மாற்றும், என் வியாதியை இழுத்து போடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு சகோதரியே, நீ உன் எஜமானுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். சீக்கிரத்திலே மனம் திரும்பி அந்த சபையிலே நாட்டப்படுவார், நாட்டப்படுவார். விசுவாசி, தேவனுடைய மகிமை காண்பாய். ஒரு சகோதரி பேக் பெயின ரொம்ப வேதனைப்படுறீங்க, குனிய முடியல, உட்கார்ந்து எழுந்த முடியல. ஆண்டவர் மத்தியிலே உலாவிக் கொண்டு இருக்கிறார், உங்கள் அருகில் தான் இருக்கிறார். அவருடைய வல்லமுள்ள கரங்களை தொடுகிறது, தொடுகிறது, விடுதலையாக்கும் வல்லமை தொடுகிறார். Thank you Holy Spirit, thank you Holy Spirit. ஒரு சகோதரி இப்ப படிச்சு நீ முடிச்சிருக்க, நான் வேதாமா கல்லூரிக்கு போகலாமா இல்ல உலக பிரகாரமா படிக்கலாம் என்று 2 எண்ணத்தில் வந்திருக்கிறார். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், உன் விருப்பம் எதுவோ அதை நீ செய். உன் உள்ளத்தில் ஆண்டவர் விருப்பத்தை கொடுப்பார், அந்த விருப்பத்தின்படி நீ செய். ஓரா கபா சந்தரா நே கபாந்தர தூ சங்கரி யாந்தரப வீரபலப கரபலப. அநேகருடைய வாழ்க்கையில பலவிதமான கடன் பிரச்சனைகள், வாங்கின கடனை கொடுக்க முடியல, பிரச்சனை தலைக்கு மேல பிரச்சனை. கலங்காதீர்கள், நான் உங்களை திக்கற்றாய் விடேன்.
என் நாமத்தை நம்பி வந்திருக்கபடினாலே கர்த்தரை நம்புறவர்கள் செழிப்பீர்கள், செழிப்பை காண்பீர்கள். உன் வறுமைகள் மாறும், உன் தரித்திரங்கள் மாறும், உன் வியாதிகள் கைத்தட்டிக்க மகிமைப்படுத்துங்க. எப்போது அனைவருடைய சரித்தின் பாடுகள் மாறுகிறது, தழும்புகள் தொடுகிறது. ரீகாபா தூராபா கத்தாரா பௌலியாரபா நிக்கடா தூடா கபாதாரபா. இயேசுவின் நாமத்தினால் அநேகருடைய பலங்களை கத்த தொட்டு குணமாக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய தழும்புள்ள கரம் அநேகரை தொடுகிறார். அதிசயங்களை சிரமத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய தழும்புள்ள கரம் அநேகரை தொட்டு குணமாக்கி கொண்டிருக்கிறார். பலகீனத்தை அவர் மாற்றி கொண்டிருக்கிறார். ஓரா கபா தாரபா. உன் தலைவலிகள் மாறிக்கொண்டிருக்கிறார். ஒற்ற தலைவலிகள் மாறிக்கொண்டிருக்கிறார். கலங்காதீர்கள். இன்று உடைய வாழ்க்கையில அதிசயங்களை காண்பீர்கள். இரவு படுத்த சரியா தூக்க வரல, கெட்ட கனவுகள், ஓரி பக்கரபா, சாத்தானுடைய கிரியைகள், தூக்கத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவியே, தூக்கத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவியே, இன்றோடு ஓடி போயிடு. தூக்கத்தை கெடுக்காத, கெட்ட சொப்பனத்தை கொண்டு வராத, இயேசு விலகி ஓடி என்று கட்டளை கொடுக்கிறேன். சிலருக்கு வேதத்தை திறந்தாலே தூக்கம், வேதத்தை படிக்க முடியல, சரியானபடி செபிக்க முடியல. நீ ஆணுடைய பிள்ளைங்க தான், ஆனால் உங்களுக்கு ஒரு பலகீனத்தை பிசாசு போட்டிருக்கிறான். செபிக்க கூடாதபடி, வேதத்தை வாசிக்கூடாதபடி ஒரு தடை பண்ணி வைத்திருக்கிறார். இந்த தடை விலகி ஓடுகிறது. இந்த பலகீனம் மாறுது. அந்த நிலைமை கர்த்தர் மாற்றுகிறார். இன்று முதல் இந்த கனனத்தின் ஆவி கடந்து போகிறது. தூக்கத்தை கொண்டு ஆவி கடந்து போகிறது. பலகீனங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. ஓரா கபா தர ஷத்தரபா. நசரேனா இயேசுவின் நாமத்தினாலே அதிசயங்களை காண பண்ணுவீராக. வந்த ஜனங்களை வெறுமையா அனுப்புற தேவன் அல்ல. எல்லோரும் இதனுடைய தழும்புல கரம் தொடுவதாக, எல்லோருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பதாக. அநேகர் எதிர்பார்க்கிற காரியங்கள் உண்டு. மகனே மகளே, நீ எதிர்பார்க்கும் காரியத்தை கர்த்தர் கைக்கூடி வர பண்ணுவார். எதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எதிர்பார்க்கின்ற முடிவை ஆண்டவர் கொடுக்கும்படி உண்மையில் நினைத்திருக்க நினைவுகளை அறிந்திருக்கிறார். அது தீமைக்கல்ல மகளே, தீமைக்கல்ல சகோதரா. ஓரா கபாதாரா டிபாடா தூடா கபாதாடா டிபாடா தாடா தாடா. அது நன்மையான காரியங்கள். நன்மை உன்னை தேடி வரும், தீமை ஒன்று உன்னை அணுகுவதில்லை. கர்த்தரை நம்பி இந்த இடத்தில் வந்த யாருடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்புமுனை காணப்போகிறீர்கள், ஒரு மாற்றங்களை காணப்போகிறீர்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே, இந்த திருசபை மீது கண்ணோக்கமாயிருக்கிறார். இந்த திருசபையினை விரித்தடைய விரும்புகிறேன். இதன் மூலம் கிளை சபைகளை ஸ்தாபிக்க விருப்பம் கொண்டிருக்கிறேன், சித்தம் கொண்டிருக்கிறேன். முததாசர்களை கொண்டு இன்னும் அநேக திருசபைகளை ஸ்தாபித்து திரளான ஆத்மாக்களை ராட்சத்துக்கு படுத்துவதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். ராட்சத்துக்கு அநேகரை ஆயத்தப்படுத்த போக நன்றி. இந்த திருசபை நீர் ஸ்தாபித்த திருசபை, உம்மால் உருவாக்கப்பட்ட திருசபை, திருசபை போதர்களை ஆசீர்வதியும். அருமையான மகன் இம்மையான ஆசீர்வதியும். தலைமை பாஸ்டர் டேவிட் அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறக்க நன்றி. சரீரத்திலே போராட்டங்கள் உண்டு, பலகீனங்கள் உண்டு. உன் பலகீனத்தில் என் பலன் பொறுமாய் விளங்கும், என் பலன் பொறுமாய் விளங்கும். அநேக தேசங்களுக்கு நீ கடந்து போவாய், அநேக தேசங்களை கடந்து போவாய். உன்னை கொண்டு நான் வல்லமையான காரியங்களை செய்வேன். ஓ ரபா, நான் உன்னை அழைத்துக்கு ஒரு முகாந்திரம் உண்டு, அது நிறைவேறும் காலம் வந்துவிட்டது மகனே. உன்னை கொண்டு வல்லமையான காரியங்களை செய்வேன், உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன். நீ போகும்போதெல்லாம் உன்னை வெளிப்படுவேன். என் நாமம் உன்னை மகிமைப்படும். ஜாதிகளுக்கு உயர்ந்திருப்பேன், பூமிக்கு உயர்ந்திருப்பேன் என்று சில வார்த்தைகளுக்காக நான் சகல துதி கண்ணம் மகிமையெல்லாம் செலுத்துகிறேன். குறிப்பாக அருமையான பேர பிள்ளைக்காக நாங்கள் துதிக்கிறோம். 3 ஆண்டு காலம் இந்த பிள்ளையோடு கூட இருந்து இந்த 4ஆம் ஆண்டுக்குள் பிரவேசிக்கும்படி பாக்கியத்தை கொடுத்தேன். அந்த பிள்ளை மீது கர வைக்கப்படுவதா உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லுகிறேன். நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லு. இந்த வார்த்தை கொண்டு நான் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறேன். அந்த ஒவ்வொரு வார்த்தையை ஆசீர்வதிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் தானே சாத்தானை கால்கள் சீக்கிரம் நசிக்கப்படுவதற்கான விடுதலையின் ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருப்பதற்கான நன்றி. பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தை மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். தம்பி கிஷோருங்கிறவர் ஒரு பாட்டு வெளியிட்டிருக்கிறாரு. அதை இப்போ பிரதிஷ்டை பண்ணி அந்த பாடல் பாடப்படும் பொழுது நீங்கள் காணிக்கையில் போடுங்க. பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தம்பி கிஷோருக்காக ஜெபிக்கிறேன். அவருக்கு நீர் கொடுத்த தாளந்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த தெலுங்கு பாடலை கேட்கிற அநேகர் ஆண்டருக்குள்ள கடந்து வர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால அதை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். அதை பார்க்குற அத்தனை மக்களும் உம்மால் தொடப்பட ஆண்டவர் அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
ஆமென். ஆமென். నీవు నాపై ప్రేమతో ఇచ్చిన బహుమతి రక్షణ, నిన్ను నరకానికి పోకుండా కాపాడినది నీ ప్రేమ. నీవు నాపై ప్రేమతో ఇచ్చిన బహుమతి రక్షణ, నేను వ్యర్థమైపోకుండా కాపాడినది నీ ప్రేమ. నేను ఏమని పాడిదన్, ఏమని స్తుతితన్, నేను ఏమని పాడిదన్, ఏమని స్తుతితన్, నేను ఏమని పాడిదన్, ఏమని స్తుతితన్, నేను ఏమని పాడిదన్, ఏమని స్తుతితన్. నీవు నాపై ప్రేమతో ఇచ్చిన బహుమతి రక్షణ, నేను నరకానికి పోకుండా కాపాడినది నీ ప్రేమ. பார்த்துக்கிட்ட காணிக்கை போடணும். டிவியை பார்த்துக்கிட்டு ఒకటి రెండు మూడు అని లెక్కింప చూడగా చేసిన మేలులు ఎనలేనివి. చేతిలో నన్ను నీవు చెక్కింది చూడగా నీదు ప్రేమ వర్ణింపలేనిది. ఒకటి రెండు మూడు అని లెక్కింప చూడగా చేసిన మేలులు ఎనలేనివి. చేతిలో నన్ను నీవు చెక్కింది చూడగా నీదు ప్రేమ వర్ణింపలేనిది. నీదు కృపయే చాలును, నీదు కృపయే నిలుచును, నీదు కృపయే చాలును, నీదు కృపయే నిలుచును. నేను ఏమని పాడిదన్, ఏమని స్తుతితన్, నేను ఏమని పాడిదన్, ఏమని స్తుతితన్, నేను ఏమని పాడిదన్, ఏమని స్తుతితన్, నేను ఏమని పాడిదన్, ఏమని స్తుతితన్. లోకైశ్వర్యములో నన్ను ఆకర్షించగా అవి నీ సిలువేదుట ఓడిపోవును. లోక ప్రేమ నన్ను పిలువగా సిలువ ప్రేమే పొడుపైన నిలుచును. లోకైశ్వర్యములో నన్ను ఆకర్షించగా అవి నీ సిలువేదుట ఓడిపోవును. లోక ప్రేమ నన్ను పిలువగా సిలువ ప్రేమే పొడుపైన నిలుచును. నీదు రక్తము పలుకును, నీదు రక్తము కడుగును, నీదు రక్తము పలుకును, నీదు రక్తము కడుగును. నేను ఏమని పాడిదన్, ఏమని స్తుతితన్, నేను ఏమని పాడిదన్, ఏమని స్తుతితన్, నేను ఏమని పాడిదన్, ఏమని స్తుతితన్, నేను ఏమని పాడిదన్, ఏమని స్తుతితన్. அப்படியே உட்காருங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். இந்த ஊழியத்தை குறித்து விவரமாக சொல்வதற்கு இப்போ நேரம் இல்லை.
பிரியாணி மேலே காத்திருக்குது, இவங்க கேக்கு வெட்ட காத்திருக்கிறாங்க. ஆகையினால 1980ஆம் ஆண்டு நான் அங்கே வந்தேன். 80ஆம் வருஷம் போரூருக்கு வந்தேன். வந்து இந்த பகுதி முழுவதுமாக கைப்பிரதி ஊழியம் செய்து 150 ரூபாய்க்கு போரூரில் ஒரு வீடு எடுத்து ஆண்டவருடைய ஊழியத்தை ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாக நானே ஜெபம் பண்ணி, நானே பாட்டு பாடி, நானே சாட்சி சொல்லி, நானே செய்தி கொடுத்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். அப்போது ஒரு சனிக்கிழமை ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட்டேன். ஒருத்தர் வந்து கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. யாருன்னு வெளியே வந்து பார்த்தா புருஷ மனைவி 2 பேர் இருந்தாங்க. ராபின் அம்மா இருக்காங்களா? போயிட்டாங்க. ராபின் அவங்க அம்மாவும் அப்பாவும் அப்போ புதுசாக கல்யாணம் முடிச்சுட்டு வந்தாங்க. வந்து நாங்கள் வந்து திருச்சிலேருந்து வந்திருக்கிறோம், இங்கே ஒரு ஆவிக்குரிய சபை இருக்குமான்னு தேடுறோம். யார் பாஸ்டர்னாங்க. நாளைக்கு வாங்க, நான் தான் பாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். 4 மாதத்துக்கு அப்புறம் 2 விசுவாசிகள் வந்தாங்க. அவங்கள வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக 12 வருஷ காலமாக அந்த வீட்டில் வாடகை வீட்டில் ஊழியத்தை செய்தேன். அப்புறம் 93ஆம் ஆண்டு அங்கே இடம் வாங்க கர்த்தர் உதவி செய்தார். 3 வருஷம் அங்கே இடம் வாங்கின பிற்பாடு 98 அந்த சபையை பிரதிஷ்டை பண்ணேன். 96 பில்டிங் கட்ட ஆரம்பித்து 96, 97, 98 3 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆலயத்தை கட்டி ரூப் மாத்திரம் போட்டோம். அதற்கு பிற்பாடு அங்கே ஊழியம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இங்கே வந்து கைப்பிரதி ஊழியம் செய்து தெரு பிரசங்கம் பண்ணேன். அப்படி தெரு பிரசங்கம் பண்ணும்போது அன்னைக்கு இருந்த எலிசபெத் அம்மாவும் எஸ்தர் அம்மாவும் ஐயாங்கன்னு ஒரு பாய் போடுறாங்கன்னு உட்காந்து நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கன்னாங்க. அங்கே பிரசங்கம் பண்ணோம். ஒரு சகோதரி 16 வயசு வரைக்கும் வயசுக்கு வரல, அவங்கள கூப்பிட்டு ஜோம் பண்ணோம். ஜோம் பண்ணால் அடுத்த வாரமே அவங்க வயசுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வந்தார். இங்கேருந்து ஜனங்க ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு ஒத்தேடிப்பாக தான் இங்கேருந்து போரூருக்கு. டோல்கேட்லாம் இப்போ இல்லை. டோல்கேட் அந்த ரோடெல்லாம் போடலை. அவ்வளோ வேகமாக ஓடி வருவாங்க. அந்த கால்களெல்லாம் இன்றைக்கி அப்படியே சோர்ந்து போச்சு. இந்த ஸ்டாப்லேருந்து அடுத்த ஸ்டாப்புக்கு போனாலும் பஸ் வருமா ஆட்டோ வருமா அப்படின்னு கேட்குற மாதிரி ஆகிப்போச்சு. அதற்கு பிற்பாடு 85ஆம் ஆண்டு இங்கே ஒரு இடம் வாங்க ஆண்டவர் கிருபை செய்தார். 1/2 கிரவுண்டு வாங்கினோம். சபை கட்ட ஆரம்பிக்கும் பொழுது 1/2 கிரவுண்டு என்னையா பத்தும், இன்னொரு 1/2 கிரவுண்டு வாங்குவோம் அப்படின்னு 1 கிரவுண்டாக வாங்கி ஆண்டவருடைய கிருபையினால் மலேசியா பாஸ்டர் இந்த இடத்துல வெறும் வேலிக்காத்தா முள் அன்னைக்கு வந்து ஒரு கல் வச்சுட்டு போனார். அதுக்கு பிற்பாடு கொஞ்ச நாள் கழித்து கட்ட ஆரம்பித்தோம். 2010ஆம் ஆண்டு இதை பிரதிஷ்டை பண்ணி ஆண்டவருக்கு நாமத்துக்கு மகிமையாக இந்த இடத்துல ஊழியத்தை ஆரம்பித்தோம். இன்றைக்கு இவ்வளவு திரளான ஜனங்களை கர்த்தர் கொடுத்தார். இதுவரைக்கும் இந்த ஊழியத்தை ஆண்டவர் அற்புதமாக நடத்தி வர்றார். நான் போரூர் ஊழியத்தை பார்க்கும்போது இங்கே ஒரு ஊழியக்காரை போட்டிருந்தேன். அவர் கொஞ்ச நாள் இங்கே ஊழியத்தை செஞ்சுட்டு அவர் மறுபடியும் சொந்தமாக ஊழியத்தை ஆரம்பிக்கும்னு போயிட்டார். அதுக்கப்புறம் நானே தான் நடத்திக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இம்மானு வேலை செய்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் அவருடைய தொடுதலை அறிந்து நான் முழு நேர ஊழியத்துக்கு வர்றேன்னு சொன்னார். அவரை பைபிள் காலேஜில் அனுப்பி இங்கே போட்டு இதுவரைக்கும் ஆண்டவர் இந்த சபையை நடத்தி வர கர்த்தர் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன தீர்க்க தரிசனம் அப்படின்னா, இந்த சபையிலிருந்து இன்னும் கிளை சபைகள் என்ன செய்ய வேண்டுமா, ஆரம்பிக்க வேண்டும். இந்த சபையின் கிளை சபை தான் மேத்தா நகரில் ஆரம்பிக்கப்பட்டது. இங்கேருந்து கட்டி கொடுத்த பொண்ணு மூலமாக தான் அங்கே அவங்க சொந்தக்காரங்களை சந்தித்து இன்றைக்கி அங்கே ஒரு கிளை சபை நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு 85 பேர் வாரந்தோறும் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. அங்கே இடம் வாங்குறதுக்காக வேண்டி பிரயாசப்படுறோம். இப்போ லீஸ்லாம் அங்கே நடத்தி கொண்டிருக்கோம். இன்னும் இந்த சபையின் மூலமாக இன்னொரு சபையை ஆரம்பிக்க ஆண்டவர் நமக்கு வழிவாசலை உண்டாக்குவார். அல்லேலூயா, ஆமென். ஆகவே இதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது சபை மக்கள் பாஸ்டர் கனம் பண்ண விரும்புகிறாங்க. பாஸ்டர் முன்னாடி வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 13வது ஆண்டு விழாவை முன்னிட்டு இங்கே சபை ஆவரும் நம்ம ஊழியக்காரர் 2 பேர்
நம்முடைய தலைமை போதகர் ஏவி டேவிட் பாஸ்டர் அவர்களையும், நம்முடைய துணல சபை சுவிசேஷ இவாஞ்சலின் சர்ச்சினுடைய நம்முடைய போதகர் பாஸ்டர் இமான்வேலையும் அவர்களையும் கனப்படுத்தும்படி நம்முடைய சபை அனைவரும் சேர்ந்து ஒரு சிறிய காணிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். கொடுத்த ஒவ்வொருவருக்கும் நன்றி. இன்னும் நம்முடைய சபை இன்னும் வளர, இன்னும் நம்முடைய ஊழியக்காரங்கள் இன்னும் அவர்கள் எல்லைகளை விரிவாக்க கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்முடைய அழைப்பிற்கு இணங்கி 3 நாள் நம்மத்தில் வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை மூலமாய் செய்தியை கொடுத்த அருமையான ஐயா அவர்களுக்கு நம்முடைய சபையின் சார்பாக இந்த வெகுமதியை கொடுக்கிறோம். இங்கே ஜெப ஊழியத்தை செய்கிற 2 சகோதரிமார்கள் முன்னாடி வரவும், இந்த சபையை பராமரிக்கிற சகோதரி தெபோரால் முன்னாடி வரும்படி உங்களை பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன். இப்போ டிம்மிக்கு பரிசு கொடுக்கணும். கண்ணை மூடுங்க. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனை எங்களுடைய இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஆண்டு விழா கூடத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஐயாவை நாளைக்கு இன்னும் எடுத்து பயன்படுத்தும்படியாய் செபிக்கிறேன். நாளைக்கு கடைசி நாள் கூட்டம், காலையிலும் மாலையிலும் தேவ ஜனங்கள் வந்து சந்தோஷமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன். மேலே வைக்கப்பட்ட ஆகாரத்தை ஆசீர்வதிங்க. 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு பங்கிட்ட ஆண்டவர் தொடர்ந்து உடைய பிள்ளைகள் திருப்தியாக சாப்பிட்டு கடந்து போக கர்த்தர் உதவி செய்யுங்க. இன்றைக்கு ஐயா ஜெபிக்கும் போது அற்புத அடையாளம் நடக்க உடைய கரத்தை நீட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.